பைரவா, கால பைரவா. ಜ್ವಾಲ ಪ್ರವಾಹ ಪಾವಿತಸ್ಥಲೆಗಳೇ ವಲಂಬ್ಯ ಲಂಬಿದಾಂಬುಜಂಗತುಂಗಮಾಲಿಗಾ ಲಂಬಿದಾಂಬುಜಂಗತುಂಗಮಾಲಿಗಾ ವಾಶಿಲಾಪುರಾಧಿನಾಥ ಕಾಲ ಭೈರವ ವಾಶಿಲಾಪುರಾಧಿನಾಥ ಕಾಲ ಭೈರವ. பைரவா, பைரவா, எங்க போயிட்டான் இவன்? வீட்லயும் இல்ல, கொல்லப்புறத்துலயும் இல்ல. காலையில ஆனா போதும் பசிக்குதுமா, பழைய சாப்பாடாவது குடுன்னு சொல்லுவான். இன்னைக்கு காலையிலயே எங்க போனான்னு தெரியலையே. எங்க போயிருப்பான்? அத்தை, பைரவா பாத்தீங்களா? இன்னைக்கு வார கடைசி இல்லம்மா, அதனால அவன் தானம் வாங்க போயிருக்கான். தாயே, ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா, பிச்சை கேட்டு வந்திருக்கோம்மா. என்னடா இது, பிச்சை கேட்டா எல்லாரும் தானம் பண்றாங்க, உங்க அம்மா என்னடானா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆமா, நீயே கேளு. அம்மா பிச்சை போடுமா. ஏய், அவங்க கோவமா இருக்காங்க போல இருக்கு. எங்க அம்மா எனக்கு உயிர் கொடுத்தவங்க, பசியே தெரியாம சாப்பாடு போட்டவங்க, சூப்பர்ப்பா, எந்த வழியும் தெரியாம நல்லா பாத்துக்கிட்டவங்க. நான் இந்த அளவுக்கு பலசாலியா இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே அவங்கதான். போதும் போதுங்கிற அளவுக்கு பாசத்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல என்னமாமா வேணும் சொல்லு? இவங்களுக்கு புள்ளையா பிறந்ததுக்கு போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணன்னு தெரியல. இல்லம்மா போது நிறுத்துறாமா. என்னம்மா பைரவா, உன்னை இந்த கோலத்துல பார்த்தா என் வயித்துல நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்குடா. இனிமே நான் உன்னை இந்த கோலத்துல பார்க்க கூடாது. தூக்கி போடு. அக்கா, என்னக்கா பண்ற? என்னம்மா இது? இதுனா நம்மளுக்கு புதுசா? காலங்காலமா நடக்கிறது தானே நானும் பண்ணேன். இனிமே அந்த மாதிரி நடக்க கூடாது. எல்லா அம்மாவும் தான் பிள்ளைங்க ராஜா மாதிரி இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா தான் புள்ள தான் கண்ணு முன்னாடியே பிச்சை எடுக்கிறத எந்த தாய் தான் பொறுத்து போவா சொல்லு பாக்கலாம்? உனக்கு என்னடா தெரியும் பெத்தவளோட வலி? சரி சரி விடுமா. மாமா, இனிமேல் அந்த வேலைக்கு போக வேண்டாம். சரி சரி. நீங்க என்னமோ ஒத்துக்கிட்டீங்க, ஆனா இவங்க எல்லாம் ஒத்துக்கணுமே. உங்க அப்பா போட்ட ஆலமரத்துல இவங்க எல்லாம் நிழல் காஞ்சிட்டு இருக்காங்க. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னம்மா முடிவு பண்ணிருக்க? இந்த ஊரோட நாட்டாமா நானு, எனக்கும் தெரியணும்ல. என் புள்ள பைரவாவை பெங்களூருக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியாம்மா, சந்தோஷம்மா. எனக்கும் பெங்களூர்ல தெரிஞ்சவங்க இருக்காங்க, நானும் சொல்றேன். இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு வந்துருவான்னு சொல்லுங்கண்ணா. சரிம்மா, கண்டிப்பா சொல்றேன், கவலைப்படாத. அம்மா, என்ன விளையாடுறியம்மா? நான் எங்கேயும் போக மாட்டேன். டேய் செல்லம், உன் நல்லதுக்கு தாண்டா அம்மா சொல்றேன். நான் சொல்றத கேளுடா. உன்னை விட்டுட்டு போறதா நல்லதுன்னா எனக்கு அது வேண்டாம். என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. நான் எங்கேயும் போக மாட்டேன், என்னால முடியாதுப்பா. இங்க பாருப்பா, நான் சொந்த ஊர்ல இருந்து தான் சாதிப்பேன்னு எம்ஜிஆர் நினைச்சு அவருடைய சொந்த ஊர்லயே இருந்திருந்தாருன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிருப்பாரா? ஆமா. ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவர் பெரிய ஆளா ஆனாரு. பெத்தவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்தாரு. உன்னை நாட்டுக்கு முதலமைச்சராக சொல்லலப்பா, நம்ம வீட்டுக்கு நீ முதலமைச்சரா இருந்தாலே போதும். நானும் என் தலைமுறையும் பட்ட கஷ்டத்தை நீயும் படக்கூடாதுன்னு தான்ப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப நமக்கு என்ன குறை? 3 வேளை சாப்பாடு கிடைக்குது இல்ல, அது கூட வழி இல்லாம இருக்கும். 3 வேளை சாப்பாட்டுக்கு கதி இல்லன்னு சொல்லலப்பா. அதுக்கு மேல ஆசைப்பட்டா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் என்னோட கவலை. உன்னை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது என்னால முடியல. அவ்வளோ ஏன், கல்யாணம் ஆன புதுசுல உங்க அப்பா எனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கி தரேன்னு சொன்னாரு. அந்த புடவைய வாங்கி தர அவராலையும் முடியல. அதை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டு என்னாலையும் முடியல. இந்த சின்ன சின்ன ஆசைகளை கூட எங்களால நிறைவேற்றிக்க முடியல. உனக்கு இப்ப சின்ன வயசுதான், பிற்காலத்துல இந்த மாதிரி ஆசையெல்லாம் உனக்கும் வரும். எங்களை மாதிரி ஆசைகளை நிறைவேற்றிக்க முடியாம கஷ்டப்படக்கூடாது. நினைச்சதை சாதிக்கிற சக்தி உனக்கு வரணும்பா. இன்னைக்கு உலகம் பணத்தை தேடி மட்டும்தான் போயிட்டு இருக்கு. மனுஷனுக்கு மதிப்பு கிடைக்கிறது பணத்தால மட்டும்தான். அதனால நீ பெங்களூருக்கு போய் நல்ல வழியில பணம் சம்பாதி. உன்னோட தாயா என்னோட ஆசை இதுதான்ப்பா. என்னோட ஆசையை நிறைவேற்றுவேப்பா. சரி, நான் போறேன்.
அக்கா ஆ? உன் புள்ள ரொம்ப புண்ணியம் பண்ணவன். ஏண்டா ஏன்னா அவன் கூட நானும் போறேனே. ஆ? எங்க போற? பெங்களூருக்கு. ஆ, நந்தி கூட பண்ணிக்கு என்ன வேலை? ஒரு அக்கா பேசுற பேச்சா இது? பின்ன என்னடா, அவன் அங்க போய் நல்லா இருக்கணும்னு பார்த்தா நீ எதுக்கு அவன் கூட போறேங்கிற? ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொல்றத கேட்டா சிரிப்பு வருதா? இவ்வளவு நேரமா அம்மாவும் புள்ளி சேர்ந்து இவ்வளவு நீளமா பேசிட்டு போயிட்டே இருந்தீங்க. அப்ப நான் என்ன மாமா. சிரிச்சேனா? நீங்க பேசுறதெல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். ம். டேய் பைரவா, மாமா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கேன். ஆ? நான் உன் கூட இருந்தா 100 யானை இருக்கிற மாதிரி. ஏய் புளிமுட்டை, ஏன்டி சிரிக்கிற? இந்த டம்ளர் கொண்டு போய் உள்ள வை. பெக்க பெக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காத. புருஷன்ற பயம் இருக்கட்டும், போடி உள்ள. ஐயோ, எப்படி? பைரவா, ம்? பெங்களூருக்கு போற, அங்க போய் வெள்ளத்தோலை பார்த்துட்டு நல்லா இருக்கான் அப்படி இப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடாத, புரியுதா? ஆ. வந்தா என்ன இப்போ? ஏன் உங்க அக்கா பொண்ணு ராங்கிய என் பையனை கட்டி வைக்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. என் பையன் ராஜகுமாரன். உனக்கு ஒரு ராஜகுமாரி தான் கிடைப்ப பாரு. உன் ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு, புரியுதா? மூட்டையை கட்டி எங்க வச்சுக்கிறது? மாமா. சரி சரி விடு. அம்மா, நான் போயிட்டு வரேன். அத்தை. சரி கண்ணா. தாத்தா, பாட்டி, போயிட்டு வரேன். இந்த ஆசீர்வாதம் அம்மாவோட பண்ணுங்கம்மா. ஆசீர்வாதம் என்னைக்கு உனக்கு இருக்கும்பா. போயிட்டு வரேன்டா செல்லம். என்ன மாமா என்ன விட்டு மாமா உன்னை விட்டு எங்க போற? மாமா சீக்கிரம் வந்துடுறா. ஒரு நிமிஷங்க. உடம்ப பாத்துக்கடா. ஐயோ, மாமா. ஐயோ, நான் ஏன் பெங்களூர் உன் கூட வர ஒத்துக்கிட்டேனே தெரியல. பொண்டாட்டியை விட்டு வர்றது எவ்வளவு கஷ்டம்னு இப்பதான் தெரியுது. வரட்டுமா? சீக்கிரம் வந்துரு போதும், வா மாமா. பொறுக்காதே இவனுக்கு. பைரவா, வண்டியை நிப்பாட்டி இருக்காங்கடா, டீ குடிக்கலாம் வா. கனவு கண்டவங்கள எழுப்பக்கூடாதான். அப்படி எழுப்புனா அவங்களுக்கு கண்ணு போயிடும். பாதி கனவுல எழுப்பி விட்டா கண்ணு போயிடுமா? அப்படி என்னடா கனவு கண்ற? உன் வயசுல நான் எல்லாத்தையும் நனவாக்கிட்டேன். ஆமா ஆமா, உன்னை பார்க்கும் போது எனக்கு தெரியுது உனக்கு ஒரு கும்பிடு வழி ஏய், விடு. ஏய், இருடா இரு. ஆமா, இப்ப கையை எடுத்துக்க முடியாது, அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லி ஆகணுமா? ஆ. ஐயோ கடவுளே, புரிஞ்சுதா? வணக்கத்துக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கா? இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. என் குருவை கேட்டு சொல்றேன். உனக்கு குரு நான் தானடா. டேய் யாருன்னு சொல்லிட்டு போடா. அதான் அவரு, என் ஜெகதீஷ் ஓ அண்ணன். அவரா? ஆ. நான் அவர் கூட 4 மாசம் இருந்தேன். ஈஸ்வரா, இவனை நீங்க தான் காப்பாத்தணும். நம்ம மாமா முடிஞ்சதா? அண்ணா, அண்ணா. ஏய், ஐயோ. என்ன காப்பாத்துங்கண்ணா. ஆமா, யாரா அது? என் ஃப்ரெண்டு சொன்னா வெளியூருக்கு வந்தா தண்ணியை போட்டு கலாட்டா பண்ணுவாங்கன்னு. இங்க என்னன்னா இந்த பொண்ணு வந்து கலாட்டா பண்ணுது. அண்ணா, அந்த படுபாவி பசங்க குடிச்சிட்டு என்ன இம்சை பண்றானுங்கண்ணா. யார் என்னை அவனுங்க? காப்பாத்துங்கண்ணா, என்ன காப்பாத்துங்கண்ணா. ஆனா வேண்டாம், நான் பொண்ணுங்கிட்ட தகராறு பண்ணக்கூடாதுண்ணா, விட்டுருங்கண்ணா. டேய், பொண்ணாடா அது? பொம்பளையும் ஆம்பளையுமா சேர்ந்து பிறந்த 3வது அவதாரம்டா அது. ஆ? அப்படியா? ஆமாண்ணா. அண்ணா, அப்படின்னா அவங்க கடவுளுக்கு சமம்ண்ணா. கடவுளை யாரும் தொடக்கூடாதுண்ணா, கையெடுத்து தான் கும்பிடணும். வேண்டாண்ணா, விட்டுடு. ஏய், இப்போ இந்த சாமிக்கு நாங்க அபிஷேகம் பண்ண போறோம். மூடிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ, சரியா? ஏய், அழிய விடுறா. பைரவா, கடவுளை கூட விட மாட்டாங்க. காலம் கெட்டு போச்சுடா. காலம் கெட்டு போகல மாமா, இந்த மனுஷனுங்க தான் கெட்டு போயிருக்காங்க. ஏய், நிறுத்துங்க. எப்ப பாரு கை தட்ட வேண்டியது. சாப்பிட்டுட்டு பேசாம போய் தூங்குற வேலையை பாருங்க. போங்க. நீ வா மாமா. அண்ணா, நான் எப்பவுமே எந்த ஆம்பளை பார்த்தாலும் டார்லிங், செல்லக்குட்டின்னு அப்படி இப்படின்னு தான் கூப்பிடுவேன். ஆனா நான் உங்களை மட்டும்தான் அண்ணான்னு கூப்பிட்டேன். நான் சாகுற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன்னா. புடிங்கண்ணா, வரேன். உழைக்கிறதுக்காக ஊரை விட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு நல்ல வேலையும் நல்ல வாழ்க்கை
வாழ்க்கையும் கொடுப்பா. கடவுளே என்னை காப்பாத்துப்பா. உட்காருங்க சார், உட்காருங்க. அண்ணா, நீங்க மங்களூராமே? உங்களுக்கு 2 பசங்க வேற இருக்காங்களாமே? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேற இருக்கீங்க. வரதட்சணை கொடுக்காம எப்படி நான் கல்யாணம் பண்ணுவீங்க? வரதட்சணை கேட்காத பையனா தான் நான் பாத்துக்கிட்டு ஓ, என்ன ஒரு வார்த்தை சொன்னீங்க சார். ரொம்ப சரியா சொன்னீங்கண்ணே. அதல்லண்ணே, இந்த காலத்துல வரதட்சணையே வாங்காத பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ண்ணே. சொத்துக்கிட்ட ஏதாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா? எங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நான் இஷ்டப்பட்டு பார்க்குற வேலை தான் இந்த ஐபிஎஸ். இதுதான் என்னோட பெரிய சொத்தே. அது மினிஸ்டரோட பிபிஎம்பி கார் பேஸ்டு டெண்டரை. எக்ஸ்கியூஸ் மீ வைகுண்டம், ஒருவேளை இந்த விஷயம் பேசுறதுக்காகத்தான் என்ன நீங்க இங்க வர வச்சிருந்தீங்கன்னா இந்த சாப்பாடே எனக்கு வேண்டாம். ஐயோ, என்னண்ணே, இந்த விஷயம் பேசுறது பிடிக்கலன்னா விட்டுடலாம். நீங்க சாப்பிடுங்க. இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸை 1 மாசம் மட்டும் தள்ளி போட்டிங்கன்னா பாவம் மினிஸ்டர் பெரிய மனுஷன். என்ன சார்? இங்க பாருங்க வைகுண்டம், அவன் வேணா இந்த ஊர்லயே பெரிய மனுஷனா இருக்கலாம். ஆனா அவனோட இன்னொரு முகத்தை பார்த்தாதான் அவன் எவ்வளவு பெரிய கிரிமினல்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் இதுவரைக்கும் செஞ்ச கொலைகள், அவன் நடத்திக்கிட்டு இருக்கிற இல்லீகல் பிஸ்னஸ், அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. அவன் மட்டும் இல்லை, அவனுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. கையை எங்க கழுவணும்? அது அங்க அங்க வாங்க. என்னக்கா? ஏசிபி தலை சுத்தி கீழே விழுந்துட்டாருன்னு ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணு. சரிக்கா. அடங்கி போயிருந்தா நான் உயிரோட இருந்திருப்பான். சட்டம் நேர்மைன்னு பேசி இப்படி உயிரை விட்டான். என் கையால சாகணும்னே வந்தா போல இருக்கு. என்ன பைரவா, வீடு அரண்மனை மாதிரி இருக்கு. ஆமா மாமா. யாரியா? யார் வேணும்? குண்டத்தை பார்க்கணும். வைகுண்டன் ஐயாவை பார்க்கணும். அவர் இல்ல, அப்புறம் வாங்க போங்க. அவர் வீட்டுக்கு வரவே இல்லையா? அவர் வரலன்னு சொல்றல. ஏய், உண்மையை சொல்லு. அட போயா. சரி, நாங்க உள்ள போய் காத்துக்கிட்டு இருக்கோம். அவர் வந்த உடனே சொல்லு. நில்லுங்க. அவருக்காக மினிஸ்டரே காத்துட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும்போது உங்களை உடனே வந்து பாத்துருவாரா? போங்கயா முதல்ல இருந்து. டேய், யார் மேல கை வச்சு அவ்வளவுதான். யோ, சார் வந்துட்டார். போங்க போங்கயா. உன்ன யோ, தள்ளி நில்லையா? கெட்டிமா பிடிச்சுக்குங்க. ஒன்னாகாது ஒன்னாகாது, பயப்படாதீங்க. பாத்தீங்களா, சரியாயிடுச்சு. யாரா நீ? அக்கா, என் பேரு பைரவன். கும்மிடிப்பூண்டில இருந்து வெங்கடேசன் அனுப்புனாரு. வைகுண்ட ஐயாவை பார்க்கணும். இவனை வைகுண்டத்துக்கிட்ட கூட்டிட்டு போ. சரிக்கா. ஏய் அக்கா, என்ன அது சங்கு? இது எங்க அம்மா கட்டினது. எங்க ஊர்ல எல்லாம் சங்க மாட்டுக்கு தான் கட்டுவாங்க. உங்க அம்மா எதுக்கு உனக்கு கட்டி விட்டுருக்க? எங்க ஊர்லயே நான் தான் அழகா இருப்பேன். திருஷ்டி பற்ற கூடாதுன்னு காசுல இருந்து எங்க அம்மா வாங்கிட்டு வந்து கட்டி விட்டாங்க. உனக்கு திருஷ்டி? ஐயோ, கூட்டிட்டு போங்கடா. அக்கா அக்கா அக்கா, என்னடா? நீங்க கட்டிருக்க புடவை எவ்வளவுக்கா? எதுக்கு கேக்குற? எங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும். 15,000. வழிய விடு. 15,000மா? டேய், 15,000மா? போனா போகட்டும் மாமா, என் அம்மாவுக்காக தானே வாங்குறேன். என்னமோ பண்ணுப்பா. ஆட சீக்கிரமா வந்து கதவு தர. ஆமா, என்ற நீ வடக்கு வச்சுக்கிட்டே இருக்கிற, என்ன விஷயம்? ஆட சொல்ற, எங்க கையில் போடணும் சொல்லு. போடுற கேட்கணும்ல, சொல்லி தொலைடா. ஒரு வேலையை ஒழுங்கா பாக்குறது கிடையாது. உனக்கிட்டயா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அவ கையெழுத்து வேணும்னு வணக்கம் வச்சுக்கிட்டே இருக்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை தெரியல, நீயும் சலாம் போட்டுக்கிட்டே இருக்கிற. என்னன்னு சொன்னா தானே தெரியும். கிளம்பு கிளம்புக்கியா.
அருங்கடா, நல்லா அருங்க. கண்ணு மண்ணு தெரியாம மரத்தை வெட்டுற மாதிரி மனுஷங்களை வெட்ட நினைச்சா அவனுங்க நம்மளையே சரக்கு புறக்குன்னு அறுத்து போடுவானுங்க அறுத்து. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. டேய், எனக்கு நல்லா தெரியுமடா, நீங்க இந்த மண்ணுல இருக்கிறவங்கள ஒருத்தங்களை விடாம அறுத்து போட்டுருவீங்க. அப்புறம் இந்த ஊர்லயே நான் தாண்டா ஒரு நல்ல மனுஷன். அதான் உண்மை. வேலையை பாருங்கடா, குனிஞ்சிட்டு இருந்து வேலையை பாருங்க. நடக்கட்டும். வாடா, குருவி தலையா குருவி கூடு வச்சு தொலைச்சிட்டு இதை வளர்த்தலையே தவிர அறிவு வளர்த்த மாட்டேங்கிறேன். யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ஏயா மனுஷன் ஐயா, நீயே மனுஷனே இல்ல, மரத்தை இருக்கிற மிஷினு. என்ன ஆச்சு இப்ப? நான் கதை சொல்றேன்ப்பா. ஒன்னும் ஆகல. இங்க பாரு, நம்ம ஊர்ல நல்ல மனுஷங்களே இருக்க கூடாதுன்னு நீ கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற. நல்ல ஆபீசர் பாவன். பாவன் அப்பப்ப டிவில பேப்பர்ல வந்துகிட்டு இருந்தான். அவனை ஒரே மூட போட்டு சொல்லிட்டியாப்பா. இப்ப அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனை கொன்ன? நான் ஒன்னும் கொல்லல. அவனே கால் தவறி மேல இருந்து கீழே விழுந்து சேர்த்துட்டான். ஐயோ, அவன் சின்ன குழந்தை பாரு. அவனே மாடி மேல ஏறி அடி மேல அடி வச்சு தவழ்ந்து போய் அங்கிருந்து கீழே விழுந்து அப்பாவையே செத்து போயிட்டான். 6 கட்ட உன்ற கதையை சொல்றேன். ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். என்ன இப்போ? என்ன ஆளியா நீ? உனக்கு என்ன மனுஷங்க மர மாதிரியே தெரியுறாங்க? எல்லாரையும் சும்மா சரக்குன்னு அறுத்து போட்டுக்கிட்டு இருக்கிற. சட்டம் உன்னை சும்மா விட்டுருமா? அதை பார்த்துக்க தான் நீங்க இருக்கீங்களே. கரெக்டுப்பா, ரொம்ப கரெக்டுப்பா. எல்லாருக்கும் ஆண்டவன் தலையில விதி எழுதி வச்சிருப்பான். எனக்கு இங்க எழுதி வச்சிருக்கான். ஏன் சொல்றேன்னா, பேப்பர்காரன் கேட்கற கேள்விக்கு நான் திரும்பி நின்று தான் பதில் சொல்றேன். டிவிக்காரங்க அதையே திரும்ப போட்டு என்ன தூங்க கூட விடல. மண்டை காஞ்சிருச்சுப்பா. ஆமா, அவன் என்ன தப்பு பண்ணா? எதுக்காக அவனை கொன்ன? சட்ட விரோதமா கடத்தல அனுமதிக்க 250 கோடி லஞ்சம் வாங்கினதா இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் எழுதியிருக்கான். யார் மேல? யார் மேலயா? உங்க மேலதான். இன்வெஸ்டிகேஷனா? அதுவும் என்ற பேர் இல்லையா? சரி வா. ஆமா வைகுண்டம், இந்த படிச்சவங்களுக்கெல்லாம் பணம் சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும்னு ஏன் ஆசையே வரமாட்டேங்குது? அதான் புரிய மாட்டேங்குது. இப்படி எல்லாரும் அல்பாயுஸ்லயே போய் சேர்த்துட்டா இந்த தேசத்தை நான் எப்படி விருத்தி பண்ணுவேன்னு கேக்குறேன். சரி ராஜிதா. அது என்னடா? கமிஷனர் சார். போடா, நல்ல சகுனம். கமிஷனர் சார், என்ன விஷயம்? காலு என்னைய நீ இன்னும் போகலையா? கிளம்பு. ஐயோ, உங்கள் இல்லைங்க, நீங்க சொல்லுங்க. கழுத்தறுத்து அது புரிஞ்சுக்காம இப்படியே பண்ணா கழுத்தறுத்து போட்டுருவான். சரி. ஐயோ, நான் இங்க பேசிட்டு இருக்கிறேனுங்க, நீங்க ஒண்ணு. எப்படி? ஓ, மூச்சு திணறலா? ஐயோ பாவம். அப்படியே ரிப்போர்ட் பண்ணிருங்க. சரி. ஐயோ வைகுண்டம், மூச்சு திணறலாண்டா. நான் போய் உன்னத்தப்பா நினைச்சுக்கிட்டேனே. யோ மினிஸ்டர், யாராவது ஆயுசு கெட்டியா இருக்கிறவனா போடுங்க. ஆயுசு கெட்டியா இருக்கிறவன் ஒருவேளை என்ன போட்டு தள்ளிட்டானா? வேண்டாப்பா, வேண்டாம். இங்க பாரு, இனிமே அந்த இடத்துக்கு வரப்போறவன் நாம சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு நாய்க்குட்டி மாதிரி பாலை ஆட்டிக்கிட்டே நிக்கணும். என்ன சரிதானே? இனிமே என்ற பேரு மினிஸ்டர் லிஸ்ட்டை தவிர வேற எதுலையும் வரக்கூடாது. சரியாப்பா? வரட்டுமா? வர இங்க பாரு வைகுண்டம், ஒரு 5-10 பேரையாவது மிச்சம் வைய. நாளைக்கு நான் மினிஸ்டர் ஆகிறத அவங்க பார்க்கணும். இல்ல வேண்டாம், எல்லாரையும் போட்டு தள்ளு. ஏய், இவன் உங்களை போட்டு தள்ளதுக்கு முன்னாடி நீங்க போய் எல்லாரையும் போட்டு தள்ளுங்கடா. கொலை வெறியில் இருக்கிறா. நாங்க எங்க வேலையில கரெக்டா இருப்போம். ஒரு நிமிஷம். என்னடா? இவரு உங்கூர் ஆளாம், உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. ஐயா, நம்ம ஊர் வெங்கடேசனை தான் அனுப்பி வச்சாரு. என்ன வேலை கொடுத்தாலும் செய்வியா? ஐயா, தெரிஞ்ச விஷயத்த நல்லா பண்ணிடுவேன், தெரியாத விஷயத்த கத்துட்டு பண்ணிடுவேன் ஐயா. எந்த வேலையை கரெக்டா பண்ணுவேன்? வெட்டுவேன் ஐயா, நல்லாவே வெட்டுவேன். எந்த மாதிரியான அருவாலாம் பண்ணுவேன்? இரும்பு என் குலதெய்வம் ஐயா. மலையை வெட்டி கல் எடுத்து, கல்ல இருக்கிற இரும்பை எடுத்து அருவா செய்யறவன் தான் இந்த பைரவன். அந்த சாமுண்டீஸ்வரி கையில இருக்க கத்தி மாதிரி, அந்த ஈஸ்வரன் கையில இருக்க திரிசூல மாதிரி, கதிர இருக்கிற கதிர அருவா மாதிரி, கடல்ல இருக்கிற திமிங்கலத்தை குத்துற ஈட்டி மாதிரி, இந்த மாதிரி அந்த மாதிரி என்ன அருவா வேணாலும் கேளுங்க ஐயா. உங்களுக்கு என்ன வேணும்னு எப்படி வேணும்னு சொல்லுங்க ஐயா, செஞ்சிடலாம். எனக்கு அருவா வேணும், மரத்தை வெட்டுற அருவா. செஞ்சு கொடுக்குறியா? நீங்க இங்க இருக்கிற மரத்தெல்லாம் மிஷின்ல அறுத்துட்டு இருக்கீங்க. நான் மட்டும் அருவா பண்ணி கொடுத்தனா மிஷின் பக்கமே நீங்க போக மாட்டீங்க. எந்தெந்த மரத்துக்கு எப்படி அருவா பண்ணணும்னு என் குலதெய்வ சாமி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. சரியா மாமா? எங்க ஊர் மரியாதை கெடுற மாதிரி என்னைக்குமே நடந்துக்க மாட்டாங்க ஐயா.
எங்க பைரவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. 3 நாள் விரதம் இருந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இரும்ப காய்ச்சி அருவா செஞ்சு கையில எடுத்துக்கிட்டு வந்தான்னா எங்க ஊரே இவனை பார்த்து சாமின்னு கும்பிடும். சரிங்க சரிங்க, எங்க பைரவனை பத்தி இன்னும் சரியா உங்களுக்கு தெரியல. அவன் சிரிச்சு சிரிச்சு பேசினான்னா அப்படியே முத்து உதிரும். முறைச்சு பார்த்தா முனீஸ்வரன், எழுந்து வந்தா கால பைரவன். ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சரி, இங்கேயே வேலையை ஆரம்பிங்க. எங்கயா? ஏன் இங்க பண்ண முடியாதா? கட்டிக்கிட்டவளும் ஒட்டிக்கிட்டவளும் ஒன்னா இருக்க. ஐயா ஐயா, அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா காத்துக்கும் நெருப்புக்கும் எப்படி ஆகாதோ அதே மாதிரி மரத்துக்கும் நெருப்புக்கும் ஆகாது ஐயா. ஐயா, பையன் ரொம்ப சாமர்த்தியமா பேசுறான். நம்ம ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கிட்டோமே. சரி, எங்க ஷெட்லயே இருந்துக்கங்க. சரிங்க. வேலையை எப்ப ஆரம்பிக்க போறீங்க? குளிர் காலத்துக்கு புது பொண்டாடி கிடைச்ச மாதிரி வேலையை இப்பயே ஆரம்பிச்சிடலாம். என்ன சரிதானே? என் பேரு பசுபதி, என் பொண்டாட்டி பேரு பார்வதி. ஏய், கிளம்புடா. Yo, head. Yo, head before they fill it up with lead. Yo. ஹாய் டாட். சந்தோஷ், எங்க இருக்க மகனே? சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கேன் டாட். நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் உனக்கு சந்தோஷ்னே பேர் வச்சேன். நீங்க வச்ச பேரை என்னைக்கும் நான் காப்பாத்துவேன் டாட். இப்ப சொர்க்கத்துல தேவேந்திரனா இருக்கேன். அனுபவி, எல்லா சுகத்தையும் அனுபவி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் காலடியில கிடக்கும் மகனே. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அரஹோயா. அவன் உழைப்பாளே கிடைக்காத பேருதான் எங்கும் இல்லையா, அரஹோயா. ஓம் நமச்சிவாய. லிங்கேஸ்வரா, நாகேஸ்வரா, சர்வேஸ்வரா, நஞ்சுண்டேஸ்வரா, ராமேஸ்வரா, ராமேஸ்வரா, ஜம்பு லிங்கேஸ்வரா, நாகலிங்கேஸ்வரா, பார்வதி பரமேஸ்வரா, கங்கா லிங்கேஸ்வரா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அப்பா கடவுளே, இவன் சொன்ன எல்லா கடவுளுக்கும் வணக்கம். அப்படியே உனக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன்ப்பா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அப்பா பரமேஸ்வரா, நல்ல இடத்துல வேலை சேர்ந்துருக்கோம். நிறைய சம்பாதிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். இதுக்கு நீ தான்ப்பா துணையா இருக்கணும். நான் நல்ல வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கறதுக்கு நீ தான்ப்பா எனக்கு அருள் புரியணும். உனக்கு ராஜகுமாரி தான் கிடைப்பா பாரு. மன்னிச்சிடுங்க, என் மாமா நினைச்சு நான் வச்சுட்டேன். தெரியாம பண்ணிட்டேன். என்ன பாத்துக்கிட்டு இருக்க? தேவதை. அவளை கரெக்ட் பண்ணலாம்னு பாக்குறியா? கரெக்ட் பண்ணு, முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட் பண்ணு. பார்த்து ஜாக்கிரதை. ஏன்னா எதா இருந்தாலும் நீதான் அனுபவிக்கணும்.
என்னடாச்சு? பேண்ட்டுக்குள்ள பூரா முந்துருச்சா? அம்மாடா. என் பையன் ராஜகுமாரன். உனக்கு ராஜகுமாரி தான் கிடைப்பா பாரு. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் விஷயத்திலே தலையிட்டிருப்பான். அவன் தலையை அறுத்துங்க, அறுத்த அந்த தலைய நம்ம குடோனுக்கு கொண்டு வந்து. சரிண்ணா. டேய், நிறைய குடிச்சிடாதங்கடா. அண்ணா வேலை சொல்லியிருக்காரு. ஏண்ணே, வேலை செய்யற இடத்துல வந்து யாரோ குடிப்பாங்களாண்ணே? இல்ல பைரவா, தண்ணி அடிக்காம போனா சென்டிமெண்ட்டை பார்த்து நாங்க திரும்பி வந்துருவோம். அது ஃபுல்லா குடிச்சிட்டு போனா தாறுமாறா வேலை அதே செய்வோம். ஒரு 2 பெக்க போட்டு போனா கரெக்டா காரியத்தை முடிச்சு. டேய், போதும் வாங்கடா. பைரவா வரட்டுமா? சரிண்ணா. வரட்டுமா? சரி, வரேன். ஏன் மாமா, இவங்க ரொம்ப விசுவாசமா இருக்காங்கல்ல? பாதியிலே வேலையை விட்டுடுவோன்னு தண்ணி அடிச்சுட்டு எல்லாரும் வேலைக்கு போறாங்க. இவங்க எல்லாம் இந்த அளவுக்கு விசுவாசமா வேலை செய்யறதுனால தான் நம்ம ஐயா அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு. பாவம் தான். மரம் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கும் தெரியல மாமா. இவங்கள நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. இந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு நம்ம என்ன புண்ணியம் பண்ணிருப்போமோ தெரியல. உண்மைதான்டா. போலாம் மாமா. ஒரு பெக்கு போட்டுக்கிட்ட. வேண்டான்னு சொன்ன விட்டுற போற? ஊர்லயே குடிச்சாள் நீ, இதை பார்த்தா விட்டுருவியா? குடி. நீயே குடிக்காம போற, எனக்கும் வேணாம். நம்பிட்டேன். என்னடா தங்கம், அழக்கூடாது. ஏண்டி குழந்தை அழுதுகிட்டே இருக்கு? என்னன்னு தெரியலங்க, அழுதுட்டே இருக்கா. வீட்ல இருந்து கிளம்பும்போது குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு வரணும்னு தெரியாதா? இருந்தாலும் அழுதுட்டே இருக்கா. ஏய், ஏன் அழுகுற? வாய மூடு. அழாதன்னு சொல்றேன்ல, வாய மூடு. இல்ல உன்ன குழந்தைங்க. அட கொடுங்கண்ணா. இந்த மாதிரி 1000 குழந்தைகளை நான் பார்த்திருக்கேன். கொடுங்கண்ணா. வாடா ராஜா. ஏய், அழக்கூடாது. என்ன என்னாச்சு? செல்லக்குட்டி ஏன் அழுது? அழக்கூடாது செல்லம். அழாது. என்ன ஜோ 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 ஜோ. அழறதை கேட்டு என்னோட பூஜை சரியா பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா குழந்தை தான் தெய்வன்றதை நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு தெரிஞ்சது நான் ஒரு முட்டாளன்னு. குழந்தை அழுத உடனே கடவுள்கிட்ட இருந்தே பால் எடுத்து கொடுக்குறானே, இவன் தான் உண்மையான பக்தன். இந்தாங்க, நான் வரேன். நன்றிங்க. ரொம்ப நன்றிப்பா. என்ன எதுக்கு கும்பிடுறீங்க? அந்த கடவுளை கும்பிடுங்க. யாராருக்கு என்னென்ன செய்யணும்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்காரு. இந்தாங்க. இது உங்ககிட்டயே இருக்கட்டும், வச்சுக்கோப்பா. இல்ல, எனக்கு வேண்டாம். ஊர்ல எங்க அம்மா நான் தான் அழகுன்னு எனக்கு கட்டி விட்டாங்க. இந்த ஊருக்கு வந்து பார்த்தா நிறைய பேர் அழகா இருக்காங்க. நீங்க பாப்பாக்கே கட்டுங்க. கோவில்ல கருவறையில இருக்கிற சாமி பால் குடிக்காது. குழந்தை ரூபத்துல இந்த மாதிரி வந்து சங்குல பால் குடிக்கிறாரு. நான் வரேங்க. அக்கா, தப்பா நினைச்சுக்காதீங்க. குழந்தைக்கு எப்போ பசி எடுக்கணும் யாருக்கும் தெரியாது. இனிமேல் குழந்தைய தூக்கிட்டு வெளியில வந்தீங்கன்னா புடவை கட்டிட்டு வாங்க. வரேங்க. ஐயோ, நான் உங்களை தானே பார்க்க வந்தேன். என்ன பார்க்கவா? ஆமா, உங்களை பார்த்துட்டு ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு எழுத தெரியாதா? நான் பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன், ஆனா எழுத வராது, அவ்வளவுதான். பையனோட லெட்டர் பார்த்தா அம்மா சந்தோஷப்படுவாங்க. உண்மைதானே? ஆமா. அப்படின்னு எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்களேன். அன்புக்குரிய அம்மாவுக்கு இந்த பாசமான மகனோட வணக்கங்கள். நான் நல்லா இருக்கேன். நீ, சித்தி, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, மற்ற ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்க எழுதுங்க. நான் ஒரு பெரிய மனுஷங்கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அவர் மரத்தெல்லாம் வெட்டி வேற வேற ஊருக்கு அனுப்பிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப நல்லவருமா. நான் வரதுக்கு முன்னாடி பெரிய பெரிய மிஷினை வச்சு மரத்தை அறுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ நான் அறுவடை செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்
அந்த மிஷின் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாரு. நான் இங்க நல்லா தான் இருக்கேன். வேலைக்கு சாப்பிட்டுட்டு நீ நல்லா இருக்கணும். இந்த லெட்டர் எழுதுறவங்க உங்க பேர் என்ன? சொல்லுங்க, பரவாயில்ல. அடியேதோ உன்னிடம் இருக்கிறது. கௌரியா? மேல சொல்லுங்க. சொல்றேன். எங்க நிறுத்தின? இந்த லெட்டர் எழுதுறவங்க. இந்த லெட்டர் எழுதுறவங்க பேரு கௌரி. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்கள பாக்குறதுக்கு தேவதை மாதிரி இருப்பாங்க. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு? நான் பெங்களூருக்கு வந்து நல்லவங்க கூட பழக்கம் வச்சிருக்கேன்னு எங்க அம்மாக்கு தெரியணும்ல, அதுக்காகத்தான். இன்னொரு விஷயம் சொல்றேன். அம்மா, உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியல. உங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் நானும் மாமாவும் கண்ணு கலங்கி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா. இந்த அட்ரஸ அதுல எழுதிருங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் தாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க ஏன் சொல்றீங்க? வாழ்க்கையில முத தடவையா பிரியமான அம்மாக்குன்னு எழுத எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கல்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ். அப்ப அம்மா இல்ல, நான் பிறந்த கொஞ்ச நாள்லயே அம்மா இறந்துட்டாங்க. அப்பா? ஃபாரின்ல இருக்காரு. சரி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் இங்க மியூசிக் ஸ்கூல்ல வயலின் டீச்சரா இருக்கேன். நான் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கேன். அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பிங்களா? சரி, விடுங்க. சில பேர் பிறக்கும் போது அனாதையா இருக்காங்க. சிலருக்கு எல்லாரும் இருந்தும் கூட அனாதையா இருக்காங்க. அனாதையா பிறக்கிறது தப்பு இல்ல, அனாதையா வாழறது தான் ரொம்ப தப்பு. இங்க பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா எல்லா சொந்தங்களும் கிடைக்கும். ஏன்னா நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். ஐயோ, அம்மாக்கு லெட்டர் எழுத சந்தோஷத்துல அந்த சாமியவே மறந்துட்டேன். இன்னும் தரிசனம் கூட பண்ணல. நான் கிளம்புறேன். நானும் இன்னும் தரிசனம் பண்ணல. வாங்க. ஆமா கௌரி, எத்தனை பேருக்கு வயலின் கத்து கொடுக்குறீங்க? 27 குழந்தைகளுக்கு மட்டும். அர்ச்சகரே. ஓ, நல்லா இருக்கியாமா? ஏன் லேட்டு? கொஞ்சம் வேலை இருந்தது. ஆர்த்தி எடுத்துக்கமா. கடவுளே காப்பாத்துங்க. சாமி. ஆம்புலன்ஸை பார்த்து எதுக்கு கும்பிடுறீங்க? இல்ல, அந்த ஆம்புலன்ஸ்ல யாரோ ஒருத்தங்க உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. கடவுளே அந்த உயிரை காப்பாத்துன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நம்ம புள்ள எப்படியோ வயசுக்கு வந்துட்டான். எங்க தனி மரம் ஆயிடுவானோன்னு நினைச்சேன். பைரவா, எப்பா பைரவா, சரியா போச்சு போ. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. இங்க காது இல்லாம போயிடுச்சே. பைரவா, கண்ணா. மாமா, எப்ப வந்த? நல்லா கேட்டப்போ. காதல்ன்ற கணத்துக்குள்ள விழுந்துட்டியடா. என்ன பண்ணிட்டு இருந்த? காதலிச்சிட்டு இருந்தேன். யாருப்பா அந்த தேவதை? அதான் அன்னைக்கு கோவில்ல எனக்கு பொட்டு வச்சாலே, அம்மா கூட லெட்டர் எழுதி கொடுத்தாலே, கௌரி. டேய், லெட்டர் எழுதி கொடுத்ததுக்கே காதல் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நம்ம ஒரு போஸ்ட்மேன் பொண்ணு, அவ பேர் என்ன? சசி. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளவுனா லெட்டர் எழுதி கொடுப்பால. அப்படியே விட்டுனா ரெண்டு தேவையில்லாம கடுப்பேத்திக்கிட்டு. இந்த காதலிக்கிறவங்கள்ட்ட எதுவும் பேச முடியாது, போட்டு விடு. அவகிட்ட சொல்லிட்டியா? இன்னும் இல்ல, சொல்லணும். சொன்னா ஒத்துப்பான்ற நம்பிக்கை இருக்கா உனக்கு? ஒத்துக்காம என்ன பண்ண போறா? இவன் கேட்கவே மாட்டான். போய் சொல்லுப்பா, ஒத்துக்கிறாளா இல்லையான்றத அப்புறம் பாப்போம். இங்க பாரு கௌரி, நான் உன்னை என் மனசார விரும்புறேன். பிடிச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? நம்ம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறேன்னு அர்த்தம். வாழணுமா? எங்க? எங்கயா? இந்த குடோன்லயா? உனக்கு இங்க பிடிக்கலன்னா பரவாயில்ல, ஊருக்கு போயிடலாம். நீ எங்க ஊரை பாத்தீங்கன்னா சொர்க்கம் சொர்க்கம் மாதிரி இருக்கும். அப்படியா?
ம் சொர்க்கமா? இல்லையா பின்ன? ஊர்ல உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? சொந்த வீடு இருக்காவா? என் வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? என் தாத்தாவோட தாத்தா கட்டினது. எங்க வீட்ல 8 தூண் இருக்கு, 4 பக்கம் செவுரு இருக்கு, ஒரு சமையல் கட்டு இருக்கு, ஓடி ஆடி விளையாடுறதுக்கு இடம் இருக்கு, எல்லாமே இருக்கு. சரியா? எல்லாம் ஏன் இருக்கா? இப்ப பக்கத்துல வரா? கும்முன்னு வர இருக்காளே. டாய்லெட் 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 தெரியாதா? டாய்லெட் அடுத்து என்ன கர்மம் இது? வீட்ல ஏதாவது செய்வாங்க, அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். அப்படின்னா சொம்பு எடுத்துட்டு போடுவானா? சொம்பலா வீடு எங்க ஊர்ல குளங்குட நிறையவே இருக்கு. என்ன புடவை தூக்கி சொருவுற? ஓவி, என்ன போய் என்ன குளத்துக்கு ஐயோ. போக சொல்றியா? ஐயோ பொண்ணு, ஏய் என்ன பண்ற? என்ன பண்ற? என்னைய குளத்துக்கு போக ஐயோ, சொன்ன? ஐயோ, வேண்டாம். என்ன எடுத்து கொல்றாளே. ஒரு டாய்லெட் கட்ட துப்பு இல்ல உனக்கு? நான் கேக்குறேன் உனக்கு. ஐயோ, என்ன கல்யாணம் வேண்டாம், பண்ணிக்கணுமா? சொம்பு எடுத்துட்டு போகணுமானா? கொலகார பாவி. அம்மா இல்ல, தப்பிச்சா. ஐயோ, வேண்டாம். மூணாவது படிச்ச நீ எம்ஏ படிச்ச என்ன லவ் பண்றியா? கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஐயோ வேண்டாம், கையெடுத்து கும்புறேன், என்ன மன்னிச்சு விட்டுடு. வேண்டாம். இங்க பாருடா. ஐயோ அப்பா. பாரு, கலர் மேட்ச் ஆகுதா ஐயோ பாருடா. பாக்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன நீ? ஏதோ பாவம் அப்பாவி பையனா இருக்கா நீ அப்படின்னு நினைச்சு க்ளோஸ் ஆனா என்ன? வேண்டாம். ஐயோ வேண்டாம், நான் சொன்ன கேளு. பொண்ணு என்ன பண்ணணும் தெரியுமா? அப்படியே நான் கரெக்ட் நாக்கியா? இன்னொரு தடவை என்கிட்ட வந்து லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இல்ல சொல்ல மாட்டேன். தெரியாது மவனே, ஜாக்கிரதை. சரி இதோட என்ன விட்டுடு. இதுக்கப்புறம் நான் வாய் திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். ஓ இந்த சாமி. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏதோ பாவம்னு பேசுனா ஐயோ என்ன பக்கமே வர மாட்டேன். போடா, போய் உன் மூஞ்ச கண்ணாடியில பாரு. வந்துட்டான் பெருசா லவ் பண்றேன், கல்யாணம் கௌரி. பண்ணிக்கிறேன்னு. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? பேய் ஏதாவது பிடிச்சிடுச்சா என்ன? இது வெறும் ட்ரைலர் தான். இனிமே தான் மெயின் பிக்சரே பார்க்க போறீங்க. பைரவா மாமா, இந்த பொண்ணுங்க பசங்களை வேணான்னு சொல்றதுக்கு இன்னும் என்னெல்லாம் காரணம் தேடுவாங்களோ தெரியல. இது வெறும் சாம்பிள் தான். மறந்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். டேய் வாடா இங்க வா. உக்கார். வந்தமா, வேலை கொடுத்தாங்களா, சம்பளம் வாங்கணுமா, அவ்வளவுதான். இந்த காதலுக்கு இதெல்லாம் வேணாம். ஐயோ அவ அப்படிப்பட்ட பொண்ணுலாம் இல்ல, ரொம்ப நல்லவ மாமா. அன்னைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு மாமா, அதுல இருக்கிறவங்க உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டா. அப்படிப்பட்ட பொண்ணு மாமா, தங்கமான மனசு அவளுக்கு. அவ என்ன நல்லா பாத்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்க அம்மா எப்பவுமே சொல்லும், எனக்கு ராஜகுமாரி தான் பொண்டாட்டியா வருவான்னு. அவ கண்டிப்பா எனக்கு கிடைப்பா. டேய் உனக்கு ஒரு ராஜகுமாரி கிடைப்பாடா மாமா. அந்த ராஜகுமாரி என்னோட கௌரி தான் மாமா. அவ எனக்கு தான், கண்டிப்பா அவ எனக்கு தான். கையெடு மாமா. அப்படியே ஒண்ணு விட்டனா வந்துட்ட. ராஜகுமாரன் கட்டளையிட்டா, ராஜகுமாரி கட்டி அணைத்தா. அந்த பொண்ணு என்ன கிறுக்கு பொடி போட்டுச்சோ தெரியல. இவன் கிறுக்கு மாதிரி இப்படியே பேசிட்டு இருக்கான். நெருப்பு பத்தினா புகை வரத்தானே செய்யும். நல்லா கொழுந்து விட்டு எரியட்டும், தகன்னு. ஸ்டூடண்ட்ஸ், நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். அம்மாக்கு லெட்டர் எழுதணுமா? அம்மாக்கும் லெட்டர் எழுதணும். அதே சமயம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. சுட சுட காஃபி குடிங்க, அப்புறமா சொல்றேன். அது நான் உங்களை ரொம்ப விரும்புறேன். பாத்தீங்களா, உங்களுக்கு விக்கல் நின்னுடுச்சு. யாருக்காவது விக்கல் வரும்போது அவங்க கிட்ட ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னா விக்கல் உடனே நின்னுடுன்னு எங்க அம்மா என்கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க. நீங்க இருக்கீங்களே, அது உண்மைதான் கௌரி. நான் மத்தவங்க மாதிரி கிடையாது, நான் வேற மாதிரி. இப்போ உங்க விக்கலை நிறுத்தத்துக்காக மட்டும் நான் அப்படி சொல்லல. பாம்பு கடிச்சா விஷம், காதலை மறைச்சு வச்சா விஷம், மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிடணும்னு எங்க அம்மா எப்பவுமே என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. டக்குன்னு நான் ஏதோ சொல்லிட்டேன், அதுக்காக நீ உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் இரு. எங்க வச்சேன்? இந்தா வாங்கிக்கு கௌரி. என்ன இது கல்யாண பத்திரிக்கை மாதிரி இருக்கு? 4 பக்கமும் மஞ்சள் போட்டு வேற வச்சிருக்க. இது காதல் பத்திரிக்கை, கல்யாண பத்திரிக்கை விட புனிதமானது.
என்ன இது? இதுல ஒண்ணுமே எழுதலையே. எழுதிருக்கு கௌரி. உனக்கு என்ன உண்மையாவே பிடிச்சிருந்தா இந்த வெள்ளை பேப்பர்ல நான் எழுதியிருக்கிறது கண்டிப்பா உனக்கு தெரியும். நான் வரேன் கௌரி. மோகன தரங்கிணி. அப்போ மன்மதன் ரதி கிட்ட வந்து என்ன சொன்னான்னு தெரியுமா? நான் நெருப்புல சுட்டி எரிஞ்சு சாம்பலானாலும் பரவாயில்ல. சந்தோஷ், என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க சொல்ற அந்த ரதிய நான் உங்க மூலியமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரதிய அப்படியே ருசிச்சா அருமையா இருக்கும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். வாயை மூடிட்டு வெளியில போட ராஸ்கல். காதலுங்கிறது வேற, காமங்கிறது வேற. காதலிக்கிறவன் செடிக்கு தண்ணி ஊத்துவான், காமத்தை பாக்குறவன் அந்த செடியில இருக்க பூவை அப்படியே கசக்கி போட்டுருவான். இப்ப நான் அதை தான் பண்ண போறேன். நீ என்னோட ரதி தேவதை. என்ன விட்டுடு சந்தோஷ். உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே தேவதையே. இங்க பாரு சந்தோஷ், நான் ஒரு குழந்தைக்கு அம்மா. குழந்தையா இருந்தாலும் விட மாட்டேன், குழந்தைக்கு தாயா இருந்தாலும் விட மாட்டேன். என்ன விட்டுடு சந்தோஷ். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன விட்டுடு ப்ளீஸ். இப்போ நான் புருஷனா, நீ பொண்டாட்டியா, எதா இருந்தாலும் சமபாகம். நான் பக்தனா இருந்து நீ தேவதையா இருக்க. இன்னைக்கு அபிஷேக பூஜை நடத்திட வேண்டியதுதான். ஆட தேவையில்லாம கதை பேசிட்டு இருக்காம விஷயம் சொல்லு. அது சார். சரி, அப்புறமா நான் கூப்பிடுறேன்ப்பா. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், சூரியபுத்திரன் சார். சரி இருக்கட்டும். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஆபீசர் ஆன் டியூட்டி சார். சார், நான் இப்பதான் சார்ஜ் எடுத்திருக்கேன் சார். நீங்க தான் என்ன இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதா கேள்விப்பட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் உங்க நம்பிக்கை கண்டிப்பா காப்பாற்றுவேன் சார். ஷோர் சார். சார், இன்னைக்கு வந்த நியூஸ் படி 4 ரேப்பு, 2 செயின் ஸ்நாச்சிங், ஒரு மர்டர் நடந்திருக்கு சார். ஆனா இப்போ வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் ஆகல சார். சார், அது மட்டும் இல்லாம இங்க ட்ரக்ஸ், கொக்கைன் எல்லாம் பப்ளிக் கிட்ட ரொம்ப ஈஸியாவே கை மாறிக்கிட்டு இருக்கு சார். ஆனா இது வரைக்கும் அத பத்தியும் எந்த ஒரு கேஸும் ரெஜிஸ்டர் ஆகல சார். ஆகலையா சார்? எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இது எல்லாத்துக்கு பின்னாடியும் வைகுண்டம்னு ஒருத்தர் தான் இருக்கார் சார். யாரே சார்? வைகுண்டம் சார். ஓ, உங்களுக்கு அவர் தெரியுமா? நீ ஒரு தையா முடிச்சிட்டியா? எல்லா கதையும் சொல்லி முடிச்சிட்டியா? சார், எஸ் சார், ஐ அம் டன் சார். புரியல சார். அட வாயா. சரி விடு, நானே வா. யோ, மெதுவா பேசியா. வைகுண்டம் பேர் கேட்டாலே இந்த ஊரே நடுங்கி போயிடும். சார், என்னோட பேரை கேட்டா இந்த உலகமே நடுங்கும் சார். எப்படி? சூரியபுத்திரன் சார். சூரியபுத்திர சுட்டாலும் சுற்றுவ சார். நீங்க ஒரு அரசியல் தலைவரா இருந்துட்டு இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். உங்களை மாதிரியான நாட்கள் இங்க இருந்தும் கூட இந்த பெங்களூர்ல அந்த வைகுண்டம் எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோல வச்சிருக்கான்னா அவன் எப்பேற்பட்டவன் எனக்கு புரியுது சார். சார், எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுத்தீங்கன்னா போதும் சார். அவனோட டோட்டல் நெட்வொர்க், அவங்க எல்லாரும் செய்யற இல்லீகல் பிசினஸ் மொத்தத்துக்கும் நான் முடிவு கட்டிடுறேன் சார். சார், அவனுக்கு எதிரான சாட்சியங்கள் மட்டும் கிடைச்சதுன்னா சட்டத்தின் மீது சத்தியமா சொல்றேன் சார், அந்த வைகுண்டத்தை நான் அரெஸ்ட் பண்ணி பப்ளிக் முன்னாடி போட்டு தள்ளுறேன் சார். சார், நீங்க ஒரு 2 நாள் மட்டும் இதை பத்தி யோசிக்காம ரிலாக்ஸா இருங்க சார். அதுக்குள்ள இந்த சிட்டியை கிளீன் பண்ணிடுறேன். என்ன நீ படுத்து தூங்க சொல்றியா? அப்படி இல்லை சார், நீங்க ரிலாக்ஸா இருங்கன்னு சொன்னேன். நீங்க எதுக்காக என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அந்த வேலையை நான் கண்டிப்பா முடிப்பேன் சார். பிலீவ் மீ சார், நான் ஒரு வேலையை முடிக்கணும்னு இறங்கிட்டேன்னா என்ன ஆனாலும் சரி சார், கண்டிப்பா அதை நான் முடிச்சிருவேன். காலையில டிவில என்ற இன்டர்வியூ பாத்தியா? பார்த்தேன் சார். ஆமா, நான் என்ன அப்படி நொந்து போயா பேசுனேன்? ஆமா சார். நான் முகத்துக்கு பவுடர் தான் பூசல, ஆனா நல்லா நடிப்புனாக்கு. நான் ஒரு நல்ல நடிகனாச்சே.
வைகுண்டத்தை பார்த்துருக்கிறியா? இல்ல சார். ம் சார் வணக்கம் மினிஸ்டர். வாயா வாயா வைகுண்டம். உனக்கு ஆயுஸ் 100யா. அவ்வளோலாம் வேணாம்ப்பா. இவன் தான் புதுசா வந்திருக்கிற ஏசிபி. ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸா. உன்னை போட்டு தடுறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறானாமா. பாவம் இவனுக்கு எங்க தெரிய போகுது பாவத்தை யார் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. யோ உன் பேர் என்னமோ சொன்னீங்க. சரி அதை விடு ஏசிபி. அது என்னமோ சொன்னீங்க ரிபப்ளிக் பெங்களூர்னு. அந்த ரிபப்ளிக் பெங்களூருக்கு நாங்க 2 பேர் தான் கிங்கியா. நான் பாலிடிக்ஸ் கிங்கு, இவர் அண்டர்வேல்டு கிங்கு. ராஜ்யமே எங்களோடது. இங்க பாரு, ரிபப்ளிக் பெங்களூர்ல சேனாதிபதி வேலை காலியா இருக்கு. நீ வந்து சேர போறியா இல்ல எகிற போறியா? நீ ஏன் டிசைட் பண்ணிக்க. சார் என்ன மன்னிச்சிருங்க. என்ன எதுன்னு தெரியாம நான் கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டேன் சார். சாரி சார். பை தி வே ஐ அம் சூரியபுத்திரன் சார். நைஸ் மீட்டிங் யூ. அட பாக்கெட்டுக்குள்ள கை வச்சு என்ன பண்ற? கையை கொடுப்பா. தேங்க் யூ சார். இப்ப 3 கை சேர்ந்துருச்சு. இன்னொரு கை வேணும்ல? நல்லது கிட்டது எதுவா இருந்தாலும் பொம்பளை கை ஒண்ணு வேணும்ல? வாமா கை கொடு. எங்க பாரு ஏசிபி, எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு உன்னை கூப்பிட வச்சிடாதேன்னு. அட வேண்டாமா வேண்டாமா, கொஞ்சம் அமைதியர்மா. நான் பிஸ்கட் வாங்கி கொடுத்து சமாளிச்சுக்கிறேன். இப்ப வந்து முதல்ல கையை கொடுமா. கொடு. நீங்க சொன்னா சரிதான். இந்த ராஜ்யத்தை யாராலையும் நம்ம கிட்ட இருந்து அசைக்க முடியாது. மாமா டிஃபன் சாப்பிட்டுட்டு போங்க மாமா. வேணாம் வேணாம், நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். எத்தனை நாள் தான் ஹோட்டல் சாப்பாடே சாப்பிடுவ? வீட்டு சாப்பாடு சாப்பிடு. நோ டாட், இட்ஸ் போரிங். டேய் மூதேவி, பை டாடி. மாடு எங்க தான் வெளிய போய் மேஞ்சாலும் கடைசியா கொட்டகைக்கு தான் வந்து சேரணும். இவனுக்கு கண்ணு தெரியாதா என்ன? சரியான லூசு பசங்க. நான் எப்படிப்பட்டவன்னு அவனுக்கு தெரியல. நான் எல்லா கணக்கையும் சரியா இங்கதான் இருக்காரு. பாத்துட்டேன். ஒரு முறை சரியா இருக்கான்னு பாத்துக்க. சரி நீ பாத்துட்டேன்னா கரெக்டா தான் இருக்கும். ஹலோ என்ன? ஐயாவ. டேய் உன்ன இல்லடா இங்க. என்னடா வேணும்? ஐயா கிட்ட பேசணும். டேய் இவனுக்கு என்ன வேணும்னு பாத்து அனுப்பு. என்னடா விஷயம்? ஐயா எதுக்கு வந்திருக்கீங்க? கேக்குறதா கேக்குற, கொஞ்சம் நிறைய கேளு. ஐயா மாச கடைசி நிறைய தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சரி சரி இந்தா. அப்பா ஈஸ்வரா. என்ன பணத்தை கும்பிட்டுக்கிட்டு இருக்க? கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் அதான் வரேன். வா மாமா. இவ்வளவு பணத்தை பார்த்ததே இல்லைல்ல மாமா. இந்த காசை வச்சு புது வருஷத்துக்கு அம்மாவுக்கு ஒரு புடவை வாங்கிடணும். எப்படியோ ஆசை நிறைவேறினா போதும். சரி மாமா. என்ன ஒருத்தர் மனசார விரும்புறாருப்பா. இவர் என் லவ்வர். நான் இவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லப்பா. நீங்க அவரை பார்த்து உங்களுக்கு அவரை பிடிச்சிருந்த நீங்க சமாதானம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவர்கிட்ட சமாதானம் சொல்லுவேன்ப்பா. இது அவர் எனக்கு கொடுத்த லெட்டர்ப்பா. என்னம்மா இது? ஒண்ணுமே இல்ல. அவர் மனசும் அப்படிதான்ப்பா. நீங்க சம்மதிச்சீங்கன்னா இந்த வெறும் காகிதம் கல்யாண பத்திரிகையா மாறும்பா. நான் அவரை பார்க்கணுமா? அப்பா அவர் வந்துட்டாரு. இவர்தான் எங்க அப்பா. அப்பான்னு சொல்லி அறிமுகப்படுத்தியும் என்னடா இவன் ஒரு வணக்கம் கூட சொல்லலன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க கோவிலுக்கு வெளியில இருந்திருந்தீங்கன்னா உங்க காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேன். ஆனா நீங்க கோவிலுக்கு உள்ள இருக்கிறதுனால நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ண முடியாது. ஏன்னா கோவிலுக்குள்ள அந்த கடவுள் தான் பெரியவர். கோவிலுக்குள்ள கடவுளை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க அம்மா சொன்னதுக்காக மட்டும் இல்லை, பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். உங்க அப்பா அம்மாவை வர சொல்லுப்பா. நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கலாம். என்ன சார், என்னை பத்தி எதுவுமே விசாரிக்கல, அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் வைக்கலான்னு சொல்றீங்க? நீ பேசின பேச்சிலேயே நீ எப்படிப்பட்டவன், உன் குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுப்பா. இனிமே இவ என் பொண்ணு இல்ல, உங்க வீட்டு மருமக. நல்லா இருக்குப்பா. நல்ல சகுனம்.
கடவுளே காப்பாத்து. நினைத்தேனே உன்னைத்தானே கண்ணால் பேசிடும் பொண்ணு அது நீயே நிஜம்தானே உன்னை நினைச்சு மனசுல காயமான பக்கம் நீ வந்து புட்டாரும் தானே அடித்தேனாய் தித்திப்பேனே உன்னை நான் தான் கொத்தி போவேன் கங்கூராட்டின கண்ணு நினைத்தேனே உன்னைத்தானே கண்ணால் பேசிடும் பொண்ணு அது நீயே நிஜம்தானே மேகங்கள் சொல்லுதடா விடாத பிச்சுக்கோ மின்னலு கனவி கண்களின் ஆசைகளா வருவேன் உன்னில் நானும் தென்றலு நீதான நெஞ்சு கூட்டில் தீய மூட்டுற தூரர்களாய் வந்து உன்னை நினைக்கின்றேன் கடிச்சா கற்கண்டு போல் இனிப்ப நீ வழுவாய் இழுக்கும் காந்த சக்தி நீ கங்கூராட்டின கண்ணு நினைத்தேனே உன்னைத்தானே என்னில் மீண்டிடும் வண்டு அது நீ நிஜம்தானே. You made me crazy, let's stick together. I want you ever, you're my hot song. You made me crazy, let's stick together. I want you ever, you're my hot song. சந்திரனாய் மையம் கொண்டா எண்ணில் தானே சந்தனத்து தேகம் போல வாசமே மொத்தமாய் அள்ளித்தாரே நினையினையே கண்ணிலே தூண்டில் கொண்டு கவுக்குற சஹார பூமி கூட உன்னை கண்டாலே மசியம் ஆசை கொண்டு ஆடும் தன்னாலே குஷியும் வந்தது இங்கு நல்லா சேர்த்து அணைச்சிக்கலாமா ரங்கு ராட்டின கண்ணு நினைத்தேனே உன்னைத்தானே ரங்கூராட்டின கண்ணு நினைத்தேனே உன்னைத்தானே அக்கா கேஆர் புரம் போற பஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்றீங்களா அக்கா? சரி, கண்டிப்பா சொல்றேன்.
கண்ணை மட்டும் பார்க்க முடியலையே. பார்த்துருவோம். ஆனால் காமத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணை பார்க்கணுன்னு அவசியமே இல்லையே. அந்த காம தேவதையை பார்க்கறதுக்கு கண்ணு எனக்கு தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் ஏஞ்சல். அப்படின்னா தூக்கிடலாமா? ஹேய் 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 ஹேய், அவசரப்பட்டா அள்ளி சாப்பிட முடியாதுடா. இப்படிப்பட்ட அழகு தேவதைய பொறுமையா ஆராதிச்சு அனுபவிச்சா சொர்க்கமே தெரியும். வெயிட் 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 வெயிட். Yo, head before they fill it up with lead. Yo, head before they fill it up with lead. ஹேய் ஹேய், இங்க இருந்த பொண்ணு எங்க போனா? எங்க போனா சொல்லு, எங்க போனா சொல்லு. அண்ணா நான் யாரையும் பார்க்கல. எங்க போனா அவ? ஹேய், நான் உன்னை விட மாட்டேன்டி, நான் உன்னை விட மாட்டேன். இது வரைக்கும் நான் ஆசைப்பட்ட யாரையும் விட்டதில்ல. நான் உன்னைய விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். நான் அவனை விட மாட்டேன், விட மாட்டேன் ஏசிபி, அவனை விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். அப்பா நிப்பாட்டிட்டான்ப்பா. அப்பா. ஏப்பா யாராவது பேசு தொலைங்கப்பா. ஏப்பா பேசுங்கப்பா, என் காது கேக்குதா? நான் செக் பண்ணிக்கிறேன். பேசுங்க, அட பேசுங்க. ஹலோ, செக் செக் 1 3 போச்சா இருக்கா? ஹலோ ஹலோ, கேக்குது, நல்லா கேக்குதியா? வைகுண்டம், வைகுண்டம் வாயா இங்க. இப்ப வாரியா இல்லையா? அட வாயாண்ணா, வா இப்படி உட்காரியா. கொஞ்சம் அமைதியா இருப்பா, அமைதியா இரு. சரி, உன்னை இப்படி கோவப்படுத்தி கத்த வச்சது ஆறு? கசாப்பு கடைக்காரன். என்ன சொல்ற? ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. அவன் தான் ஏழுமலை. அந்த ஏழுமலையா? அவனை விடாதீப்பா. அவனை அறுத்து நல்லா சரக்கு சரக்குன்னு அறுத்து தள்ளு தள்ளு. யோ மினிஸ்டரு, அவன் கூட துணையா எம்பி நாராயணனும் இருக்காரு. ஐயோ, அவன் வேற கூட இருக்கிறாடா. ஏய் வைகுண்டம், அவனுக்கு 2 பேர்த்தையும் கூட்டு வந்து இப்படி நடுவாலேயே நல்லா அறுத்து போட்டுருப்பா. நான் சொல்றேன் அறுத்து போட்டு. யார் அந்த ஏழுமலையா? உனக்கு தெரியுமா அவனை? அவன் என்னோட ஹிட் லிஸ்ட்ல முக்கியமான ஆளு. 4 கிட்னாப், 2 ரேப், 8 மர்டர். நீங்க ஒன்னு சொல்லுங்க, ஒத்த புல்லட் செல்ல குட்டி இப்படிதான் இருக்கணும். ஏன் வேண்டாங்கற? அவன் கொன்னான்னா ஒரு ஸ்டார், ஒரு மெடல், அவ்வளவுதான். அதே நான் கொன்னா என் சாம்ராஜ்யமே எனக்கு தலை வணங்கும், இந்த உலகமே நடுநடுங்கும். சரி, அவனை போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னோட லிமிட்லயே போட்டு தள்ள. எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு அவனுக்கு 2 பேரையும் நல்லா அறுத்து தெருவில் இருக்கிற எல்லா தெருநாய்க்கும் சாப்பாடு போடலாம். எதுக்காக இப்ப அவசரப்படுறீங்க? போட்டு தள்ளுறேன், இருங்க. போட்டு தள்ளிடுவீல்ல? இன்ச்சு இன்ச்சா அறுத்து தள்ளிடுவோன்னு. என்னண்ணா நீங்க போற அவசரத்தை பார்த்தா ஏதோ தோப்பை வெட்ட போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான். தோப்பை தான் வெட்ட போறோம். இன்னைக்கு உருள போற தலைக்கு அண்ணன் தான் முத வெட்டு. அப்ப ஏதோ பெரிய மரமா இருக்குன்னு தோணுது. ஆனா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். மாமா எங்க மாமா வச்சிருக்க? சாமி கிட்ட வச்சிருக்கேன் பாரு. கருப்புசாமி ஐயா, இந்த அருவாளால ஒரே வெட்டு எந்த மரமா இருந்தாலும் பட்டுன்னு சாஞ்சிரும். அண்ணே இந்தாங்க, இந்த அருவாளை அண்ணன் கிட்ட கொடுங்க. டேய் பைரவா, டேய் என்ன மாமா? அதை ஏன்டா கொடுத்த? இருக்கட்டும், நீ வா மாமா. என்னடா? வா மாமா. பைரவா, அண்ணன் எப்படி அறுக்குறாருன்னு நீயே வந்து பாரு. வா. டேய் வாடா போலாம். சரி வா மாமா, போலாம். நம்ம அசோக் யார்? மாஜி மினிஸ்டரா? நம்ம அசோகர் இருக்கார் இல்லையா, ரோடு நெடுக்க மரம் நட்டாரு. ஆனா நம்ம ஐயா மரத்தெல்லாம் அறுத்துட்டு இருக்காரு. டேய் பைரவா, என்ன படிச்சது 4ஆம் கிளாஸ், எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியா? எல்லாம் எனக்கு தெரியும். மாமா
ஏதோ மரத்தை வெட்டுன்னு சொல்லிட்டு ஆளை வெட்ட போயிட்டு இருக்காங்க. ஆமாடா. என்ன மன்னிச்சிரு வைகுண்டம், தயவு செய்து நான் சொல்றதை கேளு. இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. நான் வைகுண்டம், பெங்களூரோட வைகுண்டம். இந்த ஊர் என்னோடதுடா. வைகுண்டம் வேணாம் வைகுண்டம். என் தொழில கை வச்சா அது என் மேல வச்ச மாதிரி. அத நீ நினைச்சு பாக்குறதுக்கு முன்னாடியே உன் கழுத்துல உன் தலை இருக்காது. வைகுண்டம் வேணாம் சொன்னா கேளு. இப்ப இந்த வைகுண்டம் உனக்கு நரக தரிசனத்தை காட்ட போறான். ஏய், மாமா சாமி அருவா. வைகுண்டம் சொன்ன கேளு, வேணாம். என்ன ஒண்ணு பண்ணாத விட்டுறது. நான் சொல்றது கேளு, வேணாம். என்ன விட்டு. ஐயோ கடவுளே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏய் வழி விடு சார் வராரு, வழி விடு. யோ என்னையா பண்றீங்க? பப்ளிக்ல முதல்ல கிளியர் பண்ணுங்கயா. எல்லாரும் போ சொல்ல முதல்ல. கிளம்புங்க சார். சார் இங்க எவிடன்ஸ் எதா இருக்கான்னு பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அப்படியே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணிடுங்க. போட்டோல எடுத்தாச்சுல, அப்படியே போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிடுங்க. அந்த துணி முதல்ல எடுங்கப்பா, எடுங்க. ஓ இவனா? சரி ஓகே, முதல்ல வண்டியில ஏத்துங்க. ஓகே எஸ் சார். அப்படியே மறக்காம லேபுக்கு. ஒவ்வொருத்தரா கேளுங்க. இந்த கொலையை பண்ணது யாரு? உங்களுக்கு யார் மேல எந்த சந்தேகம் இருக்கா? இப்பதான் சம்பவமே நடந்திருக்கு. இனிமேல் தான் இன்வெஸ்டிகேஷனே பண்ணணும். கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பா உங்க எல்லாரையும் கூப்பிட்டு நான் இன்ஃபார்ம் பண்றேன். இந்த கொலையை பண்ணது யாருன்னு இந்த ஊருக்கே தெரிஞ்சிருக்கு சார். உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க சார், சொல்லுங்க, பேசுங்க சார். அப்ப நீங்களே வந்து அடையாளம் காட்டுங்க. என்ன சத்தத்தை காணும்? பரவாயில்ல விடுங்க. நடு ரோட்ல மர்டர் ஆயிருக்கு. சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க, கொலை எத்தனை பேர் பார்த்துருக்கலாம், வண்டிலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. நீங்களே போய் கேட்டு பாருங்க, கொலை பண்ணவங்கள பாத்தீங்களான்னு. இல்லைன்னுவா. சார் நான் பார்க்கல சார், நான் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருந்தேன், மேலே வெள்ளக்காக்கா பறந்துச்சுன்னு சொல்லுவான். இப்படி நான் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத பதில சொல்லுவான். என்ன சாம்பிள் காட்டுறேன். யோ கொலைய பாத்தியா இல்லையா? இல்ல சார். பார்க்கல தானே? பாத்தீங்களா? அவனே பார்க்கலையா? ஏப்பா நீங்க யாராவது பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்களா? ஒருத்தன் செத்து கிடக்குறான், மேட்ச் பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்க்குறாங்க. இனிமோ கொஸ்டின்ஸ்? தேங்க்யூ. அருவாலை நச்சுன்னு பண்ணிருக்க. சபாஷ். இந்த மாதிரி அருவாலை பார்த்ததே இல்ல. நானும் எத்தனையோ பேரை கொண்டு இருக்கேன், குத்தி 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 கொண்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு ஒரே வெட்டு, அவன் தலை ஒரே செதறடிச்சுல்ல. வேலைக்காரன்டா நீனு. நான் சொன்னது கரெக்ட் தானே? இன்னைக்கு இந்த சந்தோஷத்துல என்ஜாய், எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஐட்டம் சாங் இது, ஆட்டம் பாம்பு இது, வெக்கத்தை விட்டு தள்ளு டோய் டோய். வேகத்தை கலப்பு, என் தேகம் செவப்பு, நான் தொட்டா கலக்கல் டோய். டப்பாங்குட் ஸ்டைல் இது, டேஸ்ட் ஆகும் டைம் இது, என் பாட்டு சொக்குப்பட்டி போடும். என் வயசு தெரிக்கும், வெள்ளெல்லாம் முடிக்கும், கட்டிலும் அதிராதோ. எதையும் தேடாத திழ திழ திழ, ஏதோ செய்யுது உள்ள 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 உள்ள. நான் கண்டாங்கிதான்
எலெக்ஷன் இல்ல நானும் நிப்பேன் எல்லோருக்கும் போயிடுமே டெபாசிட் நானும் லக்கு தினம் தினம் கிக்கு என்ன தொட பழ பழக்கம் என்ன போல யாரும் இல்ல அன்புக்காரி வேறு இல்ல சுத்த வைக்கும் சரக்கு தானே வேகத்தை கலப்பு என் தேகம் செவப்பு நான் தொட்டா கலக்கல்டோய் வேகத்தை கலப்பு என் தேகம் செவப்பு நான் தொட்டா கலக்கல்டோய். என்ன சொல்றீங்க நீங்க? என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. என்னாலையும் நம்ப முடியல. எங்க ஊர்லயும் சண்டை நடக்கும். மானத்துக்கும் ரோஷத்துக்கும் பங்கம் வரும்போது ஏதோ அறிவில்லாம புத்தி கெட்டு போய் எப்போவாது அது மாதிரி நடக்கும். ஆனா இவங்க கொலை பண்றதே ஒரு தொழிலா நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆளுகிட்ட வேலை செய்யறத நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. ஏதோ ஒரு வகையில இந்த கொலைக்கு நானும் காரணமாயிட்டேன்னு எனக்கு தோணுது. நான் செஞ்சு கொடுத்த அறுவாளால மரத்தை வெட்டுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா மனுஷங்களை வெட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. போதுண்டா இந்த பெங்களூர்ல நம்ம வந்து பார்த்ததெல்லாம். இங்க இருந்தா வேற என்னெல்லாம் பார்க்கணுமோ நம்மள வச்சு வேற என்னெல்லாம் செய்வானுங்களா. வா ஊருக்கு போலாம். சரி மாமா. இந்த ஊரு நமக்கு வேணாம், அவங்க சவகாசமும் வேண்டாம். நம்ம ஊருக்கு போய் கஞ்சோ கூட குடிச்சிட்டு நிம்மதியா இருந்தா வா மாமா. நீங்க இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை? நீங்க எங்க இருக்கீங்களோ நானும் அங்கதான் இருப்பேன். பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. வேலை சீக்கிரமா முடியணும். ஒரு நிமிஷம் இருங்க. வாடா, சீக்கிரம் வாடா. என்னடா விஷயம்? ஐயா, பண்டிகைக்கு ஊருக்கு போலான்னு இருக்கேன். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு. ஊருக்கு போயே ஆகணுமா? ஆமா ஐயா, நான் இல்லாம எங்க அம்மா எந்த பண்டிகையும் கொண்டாட மாட்டாங்க. பணம் ஏதாவது வேணுமாடா? ஐயோ வேண்டாம்யா, ஏற்கனவே நிறைய கொடுத்துட்டீங்க. சரி, பண்டிகை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துரு. சரிங்க ஐயா. ஹலோ, சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரியே முடிச்சிடணும். நிறுத்துங்க, இங்கதான் நிறுத்துங்க. எவ்வளோண்ணா? இன்னும் 20 ரூபா கொடு. நீ லீவ் போட்டுட்டு வந்து மற்ற ஏற்பாடுலாம் நான் பார்க்குறேன். சரியா? ஜாக்கிரதையா போ. பார்த்து போ. மேகமூட்டம் வந்தாதான் சாரல் மழை பெய்யும். காய் கனிஞ்சாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சிலைய வடிக்கிற சிற்பி கூட உன்னை பார்த்தானா உறைஞ்சி போயிடுவான். நீ என் தேவதை, அழகு தேவதை. என்ன பேசுற நீ? உன்னோட அழக அங்கங்கமா ரசிச்சு வர்ணிச்சுக்கிட்டு இருக்க. ரவிவர்மன் எழுதாத கலையோ, ரதி தேவி வடிவான சிலையோ. விழியோரம் சிறு பார்வை போதும், நான் விளையாடும் மைதானமாகும். இதழோரம் சிரிப்பொன்று போதும். உன்னை பார்த்ததும் என் மனசுல கவிதை அருவியா கொட்டுது. அதை கேட்டு ரசி. நீ வாசிக்கிற வயலின் இவ்வளோ சுகத்தை கொடுக்குதுன்னா அப்ப நீ
வேண்டானா? ஏய், நான் யாருன்னு தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? நீ செய்யறது ரொம்ப தப்பு. சார், வைகுண்டம் பையனை யாரோ அடிக்கிறாங்க சார். வைகுண்டமோட மகன் அடிச்சவங்கள என்ன இருக்கானுங்க? வைகுண்டத்துக்கு போய் சேருவாங்க சார். இவனுக்கும் அதே கதிதான். ஆடுறது முக்கியம் இல்லையா, ஆட்டத்துல அவன் ஜெயிக்கிறாங்கிறதா முக்கியம். வண்டி எடு. இவன் என் பொண்டாட்டிடா. இந்த பைரவன் எங்க போனான்னு தெரியலையே. மாமா ரெடியா? டேய், நான் ரெடி ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன மாமா? அந்த வைகுண்டத்தோட பையனுக்கு சீரியஸ் ஆகி ஹாஸ்பிடல்ல என்ன சேர்த்துட்டாங்க. மாமா சொல்ற? ஐயா இருக்கிறது ஒரே பையன். என்ன நடந்தது? என்னாச்சு? ஐயோ, கெட்டவனுக்கு கெட்டது மட்டும்தான் நடக்கும். ஐயோ விடு மாமா. அப்பம் பண்ண பாவம் புள்ளைய சேருன்னு சொல்லுவாங்க. அப்பம் கெட்டவனா இருந்தா புள்ளையும் கெட்டவனாவா இருப்பான். அவங்க வீட்டுல ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு இருக்கோம். போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம் மாமா. நீ போய் கௌரி கூட்டிட்டு வா. சீக்கிரம் போ. ஈஸ்வரா, வைகுண்டம் கெட்டவரா இருக்கலாம், ஆனா அவர் பண்ண தப்புக்கு அவர் பிள்ளைய தண்டிச்சிடாத. அவர் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்க தான் காப்பாத்தணும். எப்படியாவது காப்பாத்துப்பா. ஏய், யாருன்னு தெரியாதா உனக்கு? ஏய், அந்த இடத்துல இருந்த அந்த பொண்ணு யாருன்னு விசாரிங்க. தெரியலன்னா பணத்தை தூக்கி வீசுங்க. பணத்தை வீசி எறிஞ்சா யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? போங்கடா டேய். ஐயா, பைரவா, என்னாச்சுங்க ஐயா? பைரவா, போய் பாருடா. என் புள்ள எப்படி இருக்கான்னு போய் பாருடா. சரிங்க ஐயா. நீ பண்ணது தப்பு, பெரிய தப்பு. ஈஸ்வரா, இவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து காப்பாத்துங்க. ஐயோ ஐயா, எதுவும் ஆகாது. என் பையன் பொழைச்சுப்பா. அவனுக்கு எதுவும் ஆகாது. ஆமாய்யா, எதுவும் ஆகாது. நான் வேண்டிக்கிட்டு விபூதி வச்சிருக்கேன். ஐயா, உங்க பையன் தப்பு பண்ணா, அதனால நான் தான் அடிச்சேன். நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், அதனால தான் அடிச்சேன். சத்தம் போடாத.
அவளை தூக்கிட்டு வந்து எந்த இடத்துல என் பையனை நீ அடிச்சியோ அதே இடத்துல என் பசங்களை வச்சு அந்த பொண்ணை சின்ன பின்னமாக்கி தூக்கி எறிய போறேன். அத நீ பார்க்க போற. அதுக்கப்புறமா உன்னையும் மரத்தை அறுக்கிற மாதிரி துண்டு துண்ட வெட்ட போறேன்டா. வெட்டி தூக்கி எறிங்கடா அவனை. கிழிஞ்சிருக்கு, ஆளுங்களுக்கு எதுவும் ஆகலன்னு பாக்குறியா? என் கையில அருவா இருந்தா நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அது செய்யும். நான் அன்னைக்கே சொல்லல என் குல தெய்வம் இரும்புன்னு. புலியாட்டம் பார்த்திருப்ப, கம்பு சுத்தி பார்த்திருப்ப, ஆனா அருவா சுத்தி பார்த்தது இல்லல. உனக்கு அருவா வச்சு வெட்டதான் தெரியும், எனக்கு அருவா செய்யவும் தெரியும், அதை வச்சு விளையாடவும் தெரியும். ஏதோ வெட்டிடுவன் குத்திடுவன் சொல்லி மிரட்டி பயம் ஊர்த்திட்டு இருந்த. நீ வெட்டினாதான் தலை உருளுமா? நான் வெட்டினா தலை உருளாதா? உன் பையன் தப்பு பண்ணான், அதனாலதான் அடிச்சேன். உன் பையன் மேல இருக்க பாசத்துல நீ என்ன அடிச்சே உதைச்சே தாங்கிக்கிட்டேன். அதோட நீ நிறுத்தி இருக்கணும். உன் பையன் பண்ண தப்பையே நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க. வேண்டாம், என் வழியில வராத, அழிச்சிருவேன். அவன் தான் சார். வண்டி வரங்கட்டியா? நிறுத்துங்க சார். ஹலோ மாமா. சார் சொல்லுங்க சார். ஏசிபி, நாமெல்லாம் நினைச்ச மாதிரி அந்த பைரவன் சாதாரணமானவன் கிடையாது. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை தூக்கிட்டு வா. என் கண்ணில இருந்து அவனை தப்பிக்க முடியாது சார், நான் பாத்துக்கிறேன். தம்பிடைய வண்டி எதுக்கு சார்? டிரைவர் வண்டி எடு. இப்போ வைகுண்ட பையன் எப்படி இருக்கான் சார்? நம்ம ஹீரோ சார் சண்டை போடுறதுல மண்டைய பழந்தாரு. அவன் எப்பயும் மேல டிக்கெட் வாங்கிட்டான். அப்படியா சார்? இப்ப நம்ம ஹீரோவுக்கு டிக்கெட்டை கொடுத்து மேல அனுப்புற கான்ட்ராக்ட் என் கைக்கு வந்திருக்கு. வேணுமா? ஏன் வேணாம்? பயமா இருக்கா? சாவுனா யாரு தான் ஏன் பயப்பட மாட்டாங்க? சாவாத மனுஷன் எவன் இருக்கான் சொல்லு. நீ தான் அந்த வைகுண்டத்தோட பையனையே எதிர்த்த தைரியமான சிங்கமாச்சே. நீ சாவுக்கு பயப்படலாமா? நோ 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 நோ. எங்கள்கிட்ட சிரி, கமான் சிரியா.
செத்தவங்களை சந்தோஷமா அனுப்பி வைக்கிறது நம்ம கலாச்சாரம். ஆனா இந்த வைகுண்டம் மாதிரியான ஆளுங்களை சாகடிக்கிறது தான் சந்தோஷம். ஆனா இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். சாகடிக்கிறதுல சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது. ஐ எம் so damn happy today. சார், நான் அடிச்சது உண்மைதான். ஆனா சாகர அளவுக்கு அடிக்கல. ஆனா அவன் செத்துட்டான் சார். சார், நானும் இப்போ ஒரு கொலைகாரனா ஆயிட்டேன். இனிமே இந்த கையை வச்சு எப்படி சார் நான் சாமிக்கு பூஜை பண்ணுவேன்? எங்க அம்மா மூஞ்சில எப்படி சார் நான் முழிக்க போறேன்? சார், நான் ஒரு கொலைகாரன், பாவி ஆயிட்டேன் சார். சார், தயவு செஞ்சு என்னை கொன்னுடுங்க சார். என்னை கொன்னுடுங்க சார். நான் உயிரோடு இருக்கக்கூடாது சார். என்னை கொன்னுடுங்க சார். சார், சார், வாயை திறக்காதன்னு சொன்னேன். எதுக்கு அந்த ஓவர் ஆக்டிங்? நான் தான் கொலை பண்ண தப்பு பண்ணிட்டேன், நான் தான் கொலை பண்ண தப்பு பண்ணிட்டேன்னு. யார் அவனை கொலை பண்ணது? நான் தான். இல்ல, நான் தான் அவனை கொலை பண்ணேன். அவனை கொன்னது நான் தான். செக் எடுத்தது மட்டும் இல்லாம அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால பரப்பிடுவேன். என்ன 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 அவனை விட்டுறாதண்ணா. என்ன மாதிரி இனி யாருக்கும் நடக்க கூடாது. நான் பாத்துக்கிறேன். ஹலோ, எஸ் ஏசிபி, இனி ஏதாவது இந்த விஷயத்துல என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன், உன் பொண்ணோட வீடியோ எம்எம்எஸ் மூலமா வேர்ல்டு ஃபுல்லா பரவிடும். ஜாக்கிரதை. சார், என்னாச்சு சார்? என்னாச்சு? தண்ணியம்மா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறத பையனை விஷம் குடிச்சு செத்துட்டான். ஒரே பையன் செத்த சோகத்துல பெத்தவங்கள செத்துட்டாங்க. 2 குடும்பம் அழிச்சிருச்சு, அதுவும் ஒருத்தனால. பைரவா, இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சது நானே, நடத்துறது நானே, முடிக்கிறது நானே. இந்த போர்ல நீ என் கூட மட்டும் இரு, எனக்கு அது போதும். இங்க பாரு, இங்க பாரு. அந்த வைகுண்டத்தோட பையன் செத்ததுக்கு காரணம் நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல விடு, அவன் அப்படி நினைச்சிட்டு போட்டோம். நீ என்ன பண்ற? நான் சொல்றது கேளு. நீ ஒரு 2 நாள் மட்டும் எங்கேயோ தலைமுறை போயிடு. விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். ஐயோ சார், வேண்டாம், என்ன விட்டுடுங்க. நான் ஊருக்கே போயிடுறேன். மாமா, கிளம்புங்க போலாம். என்ன சொல்றது கேட்க ப்ளீஸ். டேய், சொல்றது கேட்றா. பைரவா, பைரவா, நீ உன் ஊருக்கு போனாலும் உன்னை தேடி கண்டிப்பா அங்கேயே வருவாங்க. எனக்காக 2 நாள் மட்டும் தலைமாறும். 2 நாள் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பைரவா, நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளு. என்ன சார் பயமுறுத்துறீங்களா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எங்க அம்மா கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன். எங்க அம்மா எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. இவ
என்ன நம்பி என் கூட வந்திருக்கா. இவளை நான் கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டா அதை மீறக்கூடாது. நாக்கு வேணா மாறலாம், ஆனா வாக்கு மாறக்கூடாது. நாங்க ஏழைங்களை வேணா இருக்கலாம், ஆனா நியாயமா இருப்போம். நாங்க யார் வாழ்க்கையும் கெடுக்க மாட்டோம் சார். வம்புன்னு வந்தா சும்மா விட மாட்டோம் சார். என் ஊருக்கு போறேன், எவன் வரான் நான் பாக்குறேன். பைரவா, அது எங்க ஊரு. பைரவா, நீ பயப்பட மாட்ட, தைரியமான ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு பைரவா, குருட்சேத்திரத்துல மாற்ற அபிமன்யு ஆயிடாத. குருட்சேத்திரத்தையே ஜெயிச்ச அர்ஜுனன் ஆயிடுறா. டேய், நீ அர்ஜுனன்டா பைரவா. இங்க பாரு, நீ புலிடா பைரவா, நீ ஒரு புலி, புரிஞ்சுதா? தனியா வேட்டையாடுற புலிடா நீ, அது எங்க எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட நீ நரிகளுக்கு தயவு செஞ்சு பலி ஆயிடாத பைரவா. நான் சொல்றது கேளு பைரவா, நான் சொல்றது கேளு ப்ளீஸ், தயவு செஞ்சு சொல்றது கேளு. அவர் சொல்றது கேளு. சரின்னு சொல்லு பைரவா. கேக்குறேன் சார். குட், நீங்க சொல்றத கேக்குறேன் சார். ஆனா நான் யாருக்காகவும் பயப்படல. நீங்க சொன்ன ஒரே வார்த்தைக்காக இருக்கிறேன்னு சொல்றேன். ஆனா எவனாவது என் வம்புக்கு வந்தா நான் பைரவனா இருக்க மாட்டேன், கால பைரவனா மாறிடுவேன். சந்தோஷ், நான் பாசமா வளர்த்த என் புள்ள நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவ அப்பா அம்மா சொந்தம் பந்தம் என் கருவுல இருக்கிற குழந்தைய கூட விட்டு வைக்காதீங்க. போங்கடா, போய் அத்தனை பெரிய வெட்டி போடுங்கடா, போங்க. யாரு பண்ணீங்களா? நீங்க தான் பைரவனோட அம்மாவா? நான் தான்ப்பா. ஏய், எடுங்கடா அருவால. என்னடா பேசிட்டு இருக்கும்போதே கழுத்துல கத்தி வைக்க சொல்ற? கழுத்துல கத்தி வைக்க சொல்ல உனக்கு தான் தெரியுமா? எனக்கும் தெரியும். என்னடா பொம்பளை கழுத்துல கத்தி வைக்கிறாளேன்னு ஆச்சரியமா இருக்கா? காலையில எந்திரிச்சு பால் கவரை கட் பண்றதுல இருந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வெண்டைக்காய், சொரக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய் எல்லாத்தையும் கத்தியில தான் கட் பண்றோம். அவ்வளவு ஏன், உயிரோடு இருக்கிற ஆடு கோழிய கூட இந்த கத்தியால தாண்டா அறுக்குறோம். காலையில எந்திரிச்சதுல இருந்து கத்திய வச்சு தாண்டா எல்லா வேலையும் பாக்குறோம். கத்திய வச்சு அறுக்கிறதுக்கு ஆம்பளைங்களை விட பொம்பளைங்களுக்கு தாண்டா நல்லா தெரியும். உங்க பையன் தப்பு பண்ணிட்டான். ஏய், என் மகன் தப்பு பண்ணானா? நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க, அத அவன் தட்டி கேட்டிருப்பான். அதனாலதான் அவனை தேடி வந்திருக்கீங்க. இல்ல, உங்க பையன் தான் பயந்து ஓடி வந்துட்டான். பயமா? ஆமா. ஏன் மகனுக்கா? அவன் பசும்பால் குடிச்சு வளர்ந்தவன்ல, இந்த அம்மாவுடைய பாலை குடிச்சு வளர்ந்தவன். அவன் எப்பவுமே பயப்பட மாட்டான். அவன் ஒன்னும் பயந்தவன் கிடையாது. இனிமே உங்க நிழல் கூட இந்த வீட்டு பக்கம் படக்கூடாது. போங்கடா, இங்க இருந்து போங்கடா. நீங்க அவன் கண்ணுல பட்டீங்கன்னா ஆபத்து அவனுக்கு இல்ல, உங்களுக்கு தான். ஒழுங்கா வீடு போய் சேருங்க. அதை விட்டுட்டு அம்மாவை தூக்குறேன் அப்பாவை தூக்குறேன்னு வந்தீங்கன்னா தலை இங்க இருக்கும், உங்க உடம்பு மட்டும் தான் ஊர் போய் சேரும். வந்துட்டானுங்க பண்ணி வால் மாதிரி மீசைய வச்சுக்கிட்டு தடி பசங்க. அத்த, ஏய், என் மகன் ஒண்ணும் நரி, அவன் புலி. அவனை அந்த துர்க்கை அம்மன் காப்பாத்துவா. யாரோ அங்க உக்காந்துருக்காங்கடி, யாருன்னு பாக்கலாம் வாயேன். அண்ணா, அண்ணா நான் தானா? மறந்துட்டீங்களா? அதான் அன்னைக்கு ஹோட்டல்ல ரவுடி பசங்க துரத்திட்டு வந்தாங்களே, ஏன்னா இங்க உட்காந்துருக்கீங்க? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். என்னண்ணா யோசிக்கிறீங்க? வாங்கண்ணா, வாங்க. சரி போலாமா? கவலைப்படாதீங்க பசங்களா, ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பா கெட்டது நடந்தே தீரும். அங்க தேடுவாங்க, எங்க தேடுவாங்க,
ஆம்பளைங்களையும் பொம்பளைங்களையும் கேட்பாங்க. ஆனா எங்க யாரும் வரவும் மாட்டாங்க. எங்களை யாரும் கேட்கவும் மாட்டாங்க. எந்த வீட்டுல குழந்தை பிறந்தாலும் ஆசீர்வாதம் பண்றதுக்கு மட்டும் நாங்க வேணும். ஆனா எங்க சின்னவங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் யாருக்குமே மரியாதை கொடுக்கறது இல்ல. எங்க பொறப்பே இப்படிதானே சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்கிறது கூட இல்ல. கண்ணா, அம்மா, நீங்க அந்த பாவிங்க கையில கிடைச்சிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். 2 நாள் எங்கேயே இருங்க. நீங்க 2 பேரும் பத்திரமா இருக்கலாம். அப்புறம் எங்க ஆளுங்கெல்லாம் சேர்ந்து உங்களை உங்க இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்புறம் நீங்க உங்க ஊருக்கு போலாம். என்ன சொல்ற கண்ணா? சரின்னு சொல்லுப்பா. சரின்னு சொல்லுங்கண்ணா. இவங்க சொல்ற மாதிரி 2 நாள் இருந்துட்டு போலாம் பைரவா. பைரவா, அவங்க சொல்றதுக்கு சரின்னு சொல்லுப்பா. சரிம்மா. கண்ணா, ஐயோ, சாப்பிடுங்கப்பா. ஏம்மா அழற? இந்த மாதிரி பாசமா எங்க அம்மா கையால சாப்பிட்டதே இல்லை. எங்களுக்கும் அப்படிதாம்மா. குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிடுற பாக்கியத்தை அந்த கடவுள் இதுவரைக்கும் எங்களுக்கும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாம அந்த கடவுள் குழந்தைய பெத்துக்கிற பாக்கியத்தை கூட எங்களுக்கு கொடுக்கல. நீங்க தான் எங்க குழந்தைங்கப்பா. சாப்பிடுங்க. தண்ணி கொடுமா. இந்தாங்க, கை கழுவிக்குங்க. ஐயோ, இருப்பா, தொடச்சுக்கோ. அம்மா, ஒரு நிமிஷம். எனக்கு நீங்களும் ஒண்ணுதான், என் அம்மாவும் ஒண்ணுதான். வாங்கிக்கங்க. இதெல்லாம் எதுக்குப்பா? என்னோட மொதல் சம்பளத்துல அம்மாவுக்கு புடவை வாங்கணும்னு நினைச்சு வாங்கினேன். இப்போ நீங்க எங்களை உங்க குழந்தைங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே என் அம்மா தானே. உங்களை நான் அம்மாவை மட்டும் பார்க்கல, சாமியாவும் பார்க்கறேன். எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிட்ட. இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு கலக்கம். அந்த கொலகாரம் கொடுத்த பணத்துல உங்களுக்கு புடவை வாங்கி தர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருப்பா, உன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா நாளைக்கு திருவிழால சாமி கிட்ட இந்த புடவையை வச்சு அதுக்கப்புறம் நான் கட்டிக்கிறேன். இதுதான் சாமியோட முடிவுன்னு நினைச்சுக்க. மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சரிங்கம்மா. ஏன் மாமா வண்டியை நிறுத்தின? நீங்களா எங்க இருந்து வரீங்க? எங்க போறீங்க இப்போ? சாமி கும்பிடுறதுக்காக போயிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போக இன்னும் நேரம் இருக்கு. வா மாமா, மஜா பண்ணலாம். வண்டியில ஏறு. அட வா மாமா. நீங்க செஞ்ச உதவியை மறக்கவே மாட்டோமா. நாங்க ஊர் கிளம்புறோம். இதெல்லாம் ஒரு உதவியாப்பா? எங்க யாருக்கும் குழந்தை பெத்துக்கிற பாக்கியமே இல்லை. இந்த 2 நாள் உங்களை தான் குழந்தைங்களா நினைச்சுக்கிட்டோம். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. எங்க ஊரு திருவிழாவுக்கு வந்து எங்க சாமியோட ஆசீர்வாதத்தை வாங்கி. சரின்னு சொல்லு தம்பி. சரின்னு சொல்லுப்பா. சரிங்கம்மா. ஐயோ, ஏறா.
எல்லாம் தானா மாறும். சாமி தரும் அதிர்ஷ்டம் எல்லாம் தேடி ஒன்ன சேர்ந்தா மனசு மொத்தம் குஷியாகத்தாகும். உற்சாகமே நம்ம லட்சியம், மனசின் மொத்தத்திலும் நீ தான் வரமே. உற்சாகமே நம்ம லட்சியம், மனசின் மொத்தத்திலும் நீ தான் வரமே. நேரம் இங்கு வந்து புட்டா உற்சாகம் தான் ஊரிடும். 100 வழி இங்கே உண்டு, நானு சொல்றேன் நீ கேளு. இஷ்டப்பட்டா எல்லாம் தானா மாறும். சாமி தரும் அதிர்ஷ்டம் எல்லாம் தேடி ஒன்ன சேர்ந்தா மனசு மொத்தம் குஷியாகத்தாகும். ஹீரோ கீழே என்று யாரும் இல்ல, அட பொண்ணா வாழும் காலம் தானே. நானும் நீயும் வேற இல்ல. மண்ணில் பிறந்தா எல்லாம் ஒண்ணுதான். பூமியில் யார் வந்தாலும் உசுறு எல்லாம் ஒண்ணுதான். அட உனக்கும் எனக்கும் ஜாதி மதம் இனி இல்லடா. தேடாத வேதம் எதையும் நானும் நீயும் சேர்ந்து புட்டா மதம் ஓடிடும். வேதம் மதம் எல்லாம் தேவையில்லையே, அது தூக்கி நீயும் போட்டால என்றும் இன்பமே. தோல்வி என்பது இனி இல்லை, துணையாய் சேர்ந்து வெல்வோமே. 100 வழி இங்கே உண்டு, நானு சொல்றேன் நீ கேளு. இஷ்டப்பட்டா எல்லாம் தானா மாறும். ஹீரோ சீதா இவள் தான், ராமன் நீதான், ஆசை இன்று நிறைவேறுதே. தினமும் நிம்மதி காணவே வாழ்த்து சொல்றோம் நாங்களே. இதயம் நடுவே வந்து நின்றாயே. நானே வரமா தானா வருவேன், அரியாசனையில் அமர வப்பேனே. அட உன்னில் துடிக்கும் இதயம் என் உயிர நீயும் ஆளலா. நீ வேண்டும் என்னதான் உன்னால் ஓடும் முசுறுதானா. உன்னாலே வாழ்வேனே ஜென்மம் 100, நொடி பொழுதில் கரைந்து போகுமே வருடங்களும். அழியாத நினைவுகள் மனசுக்குள் நம்மை வாட்டி வாட்டி வாதைக்குமே. என்றும் எப்போதும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் என்றும் வேண்டுமே. 100 வழி இங்கே உண்டு, நான் சொல்றேன் நீயும் கேள். இஷ்டப்பட்டா எல்லாம் தானா மாறும். சாமி தரும் அதிர்ஷ்டம் எல்லாம் தேடி வந்து ஒன்ன சேர்ந்தா மனசு மொத்தம் குஷியா தானே ஆகும். ஹீரோ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என் மருமகனை கொண்டவன் இங்கதான் இருக்கான். அவனை நான் ஏன் கையால கொல்லட்டுமா, இல்ல நீ அவனை உன் கையால கொல்றியா? என்னக்கா என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? அவனை துண்டு துண்ட வெட்டி போடு.
அம்மா அம்மா குழந்தைய பெத்துக்கிற பாக்கியத்தை கூட எங்களுக்கு கொடுக்கல. நீங்க தான் எங்க குழந்தைங்கப்பா. பைரவா, எங்க போற? பெங்களூருக்கு போலாம், கிளம்பு. கொஞ்சம் மனசு தேத்திக்கு என்ன பண்றது? இப்படி எல்லாம் ஆகும்னு ஆறு நினைச்சா நம்ம கையில என்னப்பா இருக்குது? எல்லாம் அந்த ஆடவனோட சித்தம். நீ வருத்தப்படாதப்பா, நீ தைரியமா இருக்கோனு. வைகுண்டம், நீ தைரியமா இருப்பா, தைரியமா இரு. மனசு தேத்திக்க, வருத்தப்படாத. அவனை நீ விட்டுறாத. அக்காவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னு விட்டுறக்கூடாது. அவனை மரத்தை இருக்கிற மாதிரி அறுத்து தள்ளோன்னு. அவன் இனி ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. நீ அவனை விட்டுறக்கூடாது. ஒன்ற கோவத்தையும் ஆத்திரத்தையும் அடக்கிறாத. தைரியமா இரு வைகுண்டம். வலிக்குதா? வலினா என்னன்னு தெரியுதா? யார் அது? கதையை முடிய போகுது. அந்த நேரத்துக்காக காத்திரு. ஹலோ ஹலோ, பைரவன் பைரவன் கால பைரவன். ஏய் பைரவா, எங்கடா ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்க? சும்மா நீ கத்திட்டே இருந்தா ஆம்பளை ஆயிட மாட்டேன். நான் ஆம்பளையா இல்லையான்னு தெரியணும்னா உன் பையனை கேளு, செத்து கிடக்குற உன் அக்காவை கேளு. அவங்கள கேட்டா தெரியும் நான் யாருன்னு. வாடா வாடா, தைரியம் இருந்தா நேர்ல வாடா. நான் கால பைரவன்டா. எங்க வரணும்னு சொல்லு, நான் வரேன். கேக்குறேன்ல, சொல்லுடா. நான் கட்டி காப்பாத்துற சாம்ராஜ்யம்டா இந்த ஊரு. வரியா? வரத்துக்கு தைரியம் இருக்காடா உனக்கு? உன் சாம்ராஜ்யத்துல தாண்டா இருக்கேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ வந்து பண்ணு. பலியாக இருந்த ஆடு இது வரைக்கும் தலையாட்டிக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு என் வீட்டுக்கு முன்னாடியே வந்து மே மே அப்படின்னு கத்துது. அறுத்து போட்டுருவேன். பெங்களூர்ல ஒவ்வொரு மூலையிலயும் அவன் தலை துண்டு துண்டா செதறி போற மாதிரி பண்ணுவேன். அப்பதான் என் அக்கா ஆத்மா சாந்தி அடையும். வாங்கடா டேய். இங்க பாருமா, இவனுல பாரு, எல்லாரும் கிளம்பி போயிட்டானுங்க. ஐயோ, நான் கூப்பிடுறேன், காதுல வாக்காம அவன் பாட்டுக்கு போறான். யோ ஏசிபி, எங்கேயா இருக்க? அந்த வைகுண்டம் அவங்க அக்காவோட இறுதி சடங்கு கூட பண்ணாம அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்க. ஐயா, இனிமே யார் உயிரோடு இருப்பாங்க, யார் சாக போறாங்கன்னு தெரியாது. நீ முதல்ல கிளம்பி எனக்கு துணையை இங்க வந்து இருந்துரு. அம்மா, உனக்கு இந்த நிலைமையா வரும்னு நான் என்ன பண்றது? ஏய் பைரவா, யமனோட வீட்லயே சாவ கொண்டு வந்துட்ட. உன்ன நான் விட மாட்டேன். வெட்டி போடுங்கடா அவனை. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. சாமி வந்துடுச்சுமா, அதுவா இறங்கினாதான் உண்டு.
விட்டு தொலைடா. சும்மா நரம்பு மாதிரி இருந்துகிட்டு அந்த ஆலமரத்தையே வெட்ட பாக்குறியாடா டேய். இந்த டிரைவர் எங்க போய் தொலைஞ்சா? யோ டிரைவரே, காரை ஸ்டார்ட் பண்ணுவீயா? ஐயோ அம்மா, இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ நாயில ஐயோ அம்மாடி. என்னையா நீ முன்னாடி வந்து சல்யூட் அடிக்காம இப்படி பயமுறுத்துற? என்ன நினைச்சுக்கிட்ட? அங்க பாத்தியா என்ன நடக்குதுன்னு பாரு. அங்க என்ன மகாபாரதம் ராமாயணம் நடக்குதா? அப்படி பாத்துக்கிட்டு இருக்கிற? வேற என்ன பண்றது சார்? ஏதாவது பண்ணி தொலையா. என்ன பயமா இருக்கா? இந்த ஊருக்கே பெரிய தாதா ரவுடின்னு சொல்லிட்டு இருந்த, ஆனா இப்போ உனக்கு உயிர் பயம் வந்துடுச்சா? ஏய், உன்ன மாதிரி எத்தனையோ ரவுடிங்க இந்த ஊரை விட்டு ஓடி இருப்பானுங்க. உன்னை பார்த்து ஓடுறாங்களே இந்த ஜனங்க, அவங்க யாரும் உன்னை பார்த்து பயப்படல. அவங்க குடும்பத்தோட வாழணும்னு ஆசை. மிருகங்களை பார்த்தா தாண்டா பயம் வரணும், மனுஷனை பார்த்தா பாசம் தாண்டா வரணும். மனுஷனா வாழ கத்துக்கடா மிருகமே. இப்போ உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன். இனிமே என் வழியில குறுக்க வந்த வெட்டி போடுவேன். அவனை முதல்ல சூட் பண்ணியா. நான் மந்திரி சொல்றேன், அவனை சூட் பண்ணு. சூட் பண்ணியா, பண்ணிடு. சத்தம் வராம சொல்லியா. வைகுண்டா, என்னையா நீ அவனை சூட் பண்ண சொன்னா நீ வைகுண்டத்தை சூட் பண்ணிட்ட? உன் குறி தப்பலாமா? எவ்வளவு பெரிய ஆபீசர் நீ. என்ன பண்றது? ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் குறி தப்பிருச்சு. அது ஒண்ணு இல்ல சார், நான் அப்படியே இந்த ஏரியாவில் ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா சில பேர் கையில வெப்பன். என்னன்னு கிட்ட போய் பார்த்தா அந்த வைகுண்டம் கேங் இல்ல, அவங்க உங்களை அட்டாக் பண்ண வந்தாங்க. நான் என்ன பண்ணேன், உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக என் உயிரை பணையம் வச்சு ரொம்ப போராடினேன். ஆனா அந்த கேப்ல அந்த வைகுண்டம் வந்து உங்களையே சாகடிச்சிட்டான் சார். என்ன சாகடிச்சிட்டானா? நான் தான் உயிரோடு இருக்கிறேன்னு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒரு அளவும் புரியலையே. உயிரோடு இருக்கிறவன் நான் எப்படியே சாவேன்? ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க ஆபீசர். வைகுண்ட என்ன மிரட்டி இந்த மாதிரி எல்லாம் செய்ய வச்சுட்டா. எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன விட்டுருங்க. நான் எந்த தப்பு பண்ணல. நீங்க ரொம்ப நல்லவரு, என்ன சாகடிக்க மாட்டீங்க. என்ன சாகடிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ஆபீசர்? சிட்டி கிளீன் ஆகும். எனக்கு தெரியுது நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியுது. எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க. இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன், எந்த தப்பு பண்ண மாட்டேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், துப்பாக்கி எடுக்காதீங்க, போட்டு தள்ளிடாதீங்க, வேண்டாம். அப்பாடா, எப்படியோ உயிர் பொழைச்சேன். என்னப்பா அப்படி பாக்குற? நான் தான் அன்னைக்கே சொன்னல, நீ பண்ண அதுக்கு பேர் கொலை, அதுவே நான் பண்ணனா என்கவுண்டர். இதுக்கு மேல இந்த ஊர்ல நீ இருக்க வேண்டாம்ப்பா. உன்னோட கையில எந்த ரத்த கரையும் படையில, அதாவது நீ எந்த தப்பும் செய்யல. நல்லவனா வந்த நல்லவனாவே போற. நீ ஒரு கால பைரவன்டா. போப்பா, நீ ஊருக்கு போ. ஊருக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. போப்பா, போயிட்டு வா. போ. இனிமே நல்லது மட்டும்தான் நடக்கும். போயிட்டு வரேன் சார். அபியுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய